அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு வாரந்தோறும் வள்ளுவம் நூத்தி ஆயிரத்தி 1190வது நிகழ்ச்சி, 90வது அதிகாரம். பெரியாரை பிழையாமை. இதுதான் 90 அதிகாரம் நம்ம பேசுறோம். 90 அதிகாரம் திருக்குறள் ஆரம்பிச்சுட்டு 90 அதிகாரம் வரைக்கும் நம்ம வந்துட்டோன்றதே நமக்கு மிகப்பெரிய சாதனையா தெரியுது. நிச்சயமா நிச்சயமா ஏதோ ஒரு சுலபமா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாரந்தோறும் வள்ளுவன் போட்டுட்டு அதை ஒவ்வொரு அதிகாரம் ஒவ்வொரு வாரம் முழுக்க பண்ணலனாலும் சில வாரங்கள்ல தவிர்க்க முடியாத காரணங்களால வள்ளுவர் போயிடுறாரு. அது அப்படியும் நம்ம 90 பண்ணியிருக்கோம் இது வரைக்கும். மகிழ்ச்சியா இருக்கு. பெரியாரை பிழையாமை. இந்த பிழையாமைன்றதே ஒரு அந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி இருக்கு. பெரியார் பெரியார் என்ற சொல்லுக்கு வலிமை கொண்டு ஆட்சி அமைத்த ஆட்சி தலையணையும் அதனுடைய அங்கங்களையும் போற்றலாம். அதாவது பெரியார்ன்றது யார சொல்றாருன்னா, நம்ம வினயத்தான் சார் சொன்ன மாதிரி கொஞ்சம் அறிவுடையவர்கள், நல்ல புத்திசாலிவர்கள், ஒரு சாதுரியமானவர்கள், இவர்கள் கிட்ட எல்லாம் பகச்சிக்காதீங்க அப்படின்றதுதான் வள்ளுவர் சொல்றாரு. இப்போ அதாவது பொதுவாவே இயல்பாவே நம்ம சண்டை போடணும், நம்மளை விட வலிமையானவங்க கிட்ட சண்டை போடுறது சாதுரியம் இல்லை, அது புத்திசாலி தர்மம் இல்லை அப்படின்ற விஷயத்த பலமுறை வள்ளுவர் அங்கங்க சொல்லிட்டு வராரு. இங்கேயும் அதை தான் சொல்றாருன்னு நினைக்கிறேன். அமுதா மேடம் முழிக்கிறத பார்த்தா எனக்கு ஏதோ தப்பா சொல்றேன்னு தோணுது. மகிழ்ச்சி. நான் இதுக்கு மேல பேச விரும்பல. அமுதா மேடம் பேசுவாங்க என்ன அர்த்தம்ன்றது. வாங்க. முதல் குரல் படிக்கிறேன் சார். அப்படின்னா சார் சரியில்லாததுதான் பிழை. பிழையாமை. ஆமா, பிழை போடும்போது அந்த பிழைங்கிறதே அது எதிர்பாராம செஞ்சாலும் பிழைதான், தெரிஞ்சு செஞ்சாலும் பிழைதான், தெரியாம செஞ்சாலும் பிழைதான். அறிவுடையவர்கள், ஆற்றல் பொருந்தியவர்கள், அனுபவசாலிகள், அப்புறம் ஆன்ம உணர்ச்சியில் மேம்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா மனதை ஒருநிலைப்படுத்தி ஆற்றலை குவித்து வைத்திருக்கக்கூடிய பெரியோர்கள் அப்படிங்கிற ஒரு பொருளையும் கொண்டு வராங்க. எப்படி இருந்தாலுமே பெரியவர்கள் அப்படின்னா தெரிந்தும் தெரியாமலும் பிழை செய்யாமல் இருப்பது, அதுதான் பெரியாரை பிழையாமை அப்படிங்கிறதுன்னு நான் கருதுகிறேன் சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மேடம், மகிழ்ச்சி மேடம். வினயத்தான் சார் என்ன சொல்றாரு? குரலை படிக்கிட்டேன், குரலை படிக்கவும் குரல் படிச்ச பிறகு பேசிக்கொண்டீங்களா? அதுலயே வருது. நான் படிக்கிறேன் சார். நீங்க தான் சார் படிக்கணும். ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை, போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை. சொல்றாருங்க, மேற்கண்ட செயலை செய்து முடிக்க வல்லவரின் ஆற்றலை இகழாது இருத்தல் காப்பவர் செய்து கொள்ளும் காவல் எல்லாவற்றிலும் சிறந்தது. ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை மூணு சொல்லு. இதுல இந்த பெரியாருங்கிறதுக்கு ஆற்றுவார் அப்படின்னா எடுத்த செயலை முடிக்கும் வல்லமையாளர் அப்படிங்கிறாங்க. ஆற்றுவார் ஆற்றல், அவருடைய ஆற்றலை இகழாம இருக்க சொல்றாங்க. இதுல மனிதர்களை விடக்கூட முக்கியமான கருத்துக்களை சொல்றாரு. இப்ப இதெல்லாம் ஒருத்தருக்கு மரியாதை மதிப்பு எல்லாரும் விரும்பி அதை போற்றி அதை வச்சுக்கணுங்கிறது தான். அவங்களுடைய ஆற்றலை இகழக்கூடாது அப்படிங்கிறாரு. இப்ப பெரியாரை பிழைத்தல்னா என்ன? அவர்களுடைய ஆற்றலை இகழ்தல். அப்படி இகழ்தல் போற்றுவார் போற்றலும். இப்ப நமக்கு காப்பா நிறைய வச்சுக்கிறோம், நம்மளை காத்துக்கிறதுக்கு நண்பர்களை வச்சுக்கிறோம், நல்ல ஒழுக்கங்களை வச்சுக்கிறோம், எத்தனையோ வச்சு நம்மளை போற்றுறதுக்கு வச்சுக்கிறோம். இந்த போற்றுற ஆற்றல்களுள் எல்லாம் தலையானது அது இந்த எதையும் எடுத்த காரியத்தை செய்யக்கூடியவர்களுடைய இகழாமை.
அதுல வல்லமை உள்ளவர்களை இகழாமை. இப்ப நம்ம அமுதாம் மேடத்தை ஏன் போற்றி வச்சுக்கிறோம்? அவங்க அந்த தமிழ்ல வல்லவர்கள். அவர்களுடைய ஆற்றலை நம்ம போற்றுகிற போது, இதை போடுகிற போதே, இந்த மாதிரி ஒரு அதாவது நிகழ்ச்சியை எதுக்கிற போதே அந்த ஆற்றலுக்கு நம்ம தலைவணங்கி, நீங்க இன்னைக்கு இந்த மீட்டிங்ல கலந்துங்கன்னு நம்ம ஏன் அவங்களை விரும்பி அழைக்கிறோம்? அவங்க அந்த ஆற்றக்கூடியவங்க, செயலாற்றக்கூடியவங்க. அந்த செயலாற்ற நமக்கு இழக்கூடாதுங்கிறாங்க. அதை மதிக்கலைன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய ஆற்றல் நமக்கு கிடைக்காது ஒண்ணு. எம்மா பேனா கொடு. சரி, இகழ்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்ப அவங்க அதுக்கு எதிரடையா போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாரு. நிறைய பின்னாடி வர்ற குரல்கள் எல்லாம் அது ஒரு வகை பகைதான். அது நம்ம விட்டுட்டோம்னா, இங்க வர்ற பின்னாடி சொல்ற 2-3 குரல்ல தான் தவமுடையார் அப்படின்னு இவங்கதான் எழுதுறாங்களே ஒழிய அவரு தவமுடையவர்ல அந்த அப்படி போன்றவங்களை அதையெல்லாம் அவர் சொல்லல. அவரு ஆற்றக்கூடிய செயலாற்றுதல் தான் அவர் சொல்றார். அந்த எடுத்த காரியத்தை முடிக்கும் வல்லமை உள்ளவர்கள் அவர்தான் ஆற்றுவார். அவனுக்கு ஒரு ஆற்றல் இருக்கு, அந்த ஆற்றலை இகழக்கூடாது. அப்படி இகழாம இருந்தா நம்மளை போற்றுவார். நமக்கு நிறைய காப்பு இருக்கு, அந்த காப்புகளில் எல்லாம் இது தலையானதுங்கிறார். இதுல அவர் பெரியார் அப்படின்னா யார் அப்படின்னு ஒரு விளக்கம் இதுக்கு முன்னால இருக்கிற குரல்ல சொல்றாரு. செயற்கரிய செய்வர் பெரியார் சொல்றாரு. ஆமா, செயற்கரிய செயல்களை யார் செய்கிறார்களோ அவங்கதான் பெரியவர்கள். நமக்கு செய்ய முடியாத விஷயத்தை அடுத்தவன் செஞ்சாதான் நம்மளோட பெரியவர். நமக்கு செய்யக்கூடிய பொதுவாக நாம எடுத்துக்கிட்டோம் இல்ல, அப்படின்னா, நம்ம இங்க பொதுவாக சான்றாண்மை மிக்கவன், தவமிக்கவன், அவனையெல்லாம் இங்க இந்த அதிகாரத்துல இந்த பகைக்கு அடுத்தாப்புல கொண்டாடலாம். அதாவது நான் பார்த்த வரைக்கும் இதுக்கு நல்ல பொருளை நம்மளா பெரியார்னா நமக்கு பெரியவர்னா என்னென்னமோ வச்சிருக்கோம் அளவுகோலே. இங்க அவன் ஆற்றல் உடையவன் பெரியார், ஆற்றுபவன், செயலாற்றல் மிக்கவன், செயற்கரிய அதைத்தான் செய்யக்கூடியவன் பெரியவன் அப்படிங்கிறது தானே சார். சொல்றாங்க. எல்லாரும் செய்யற செயலை செய்யறவன் பெரியவன்னு ஒரு நம்ம கொடுக்க முடியாது. எல்லாரும் செய்யற இடத்துல எவன் அதை விட இன்னும் சிறப்பா செய்யறானா அவன் பெரியவன். இல்ல, இதுல கொண்டாந்து இங்க பாருங்களேன், இதுல தவத்தை, மேலுலகத்தை, அந்த இதெல்லாம் சொல்லல சார். மேடம் வந்து அது சொல்லல. மேடம் அதை பத்தி பேசல. மேடத்துக்கு சொல்லல, மேடத்துக்கு சொல்லல, அதையெல்லாம் சேர்க்க வேண்டாம்ங்கிறேன். ஏன்னா நம்ம மனசுல என்ன நினைச்சிருக்கான் சாமியாரு, நம்ம என்ன நம்ம நினைவுல இருக்கிறத சொல்றேன். நம்ம என்ன நினைச்சிருக்கோம், துறவுல மிக்கவன், இதுல மிக்கவன், தவத்துல மிக்கவன், இவங்களை எல்லாம் பெரியவர்கள்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கான். இங்கே எண்ணிய எண்ணியாங்கு எய்துபவர்கள், அந்த ஆற்றலுடையவர்கள் பெரியவர்கள். அவர்களை நம்ம அவர்களுடைய ஆற்றலை இகழாமைன்னு சொல்றாரு. ஆற்றலை தான் இங்க அவங்களுடைய சக்தியை தான் சொல்றாரு. இல்ல, அதுதான் பெரிய இது. அமுதா மேடம் நீங்க சொல்லுங்க, உங்க கருத்து சொல்லுங்க அமுதா மேடம். அதுதான் சார், செயற்கரிய செயல்களை செய்யக்கூடியவங்க நம்ம வந்து பாதுகாக்கக்கூடியது என்ன? பொருள்களை பாதுகாப்பதை விட, எல்லாவற்றையும் பாதுகாப்பதை விட பெரியோர்கள், அந்த செயற்கரிய செய்யக்கூடிய அந்த பெரியோர்களின் திறன்களை, ஆற்றலை நாம வாங்கி பாதுகாத்து வைத்துக் கொண்டால் நமக்கு அது வந்து பெரிய ஒரு வாழ்க்கையில பாதுகாப்பாக அமையும் அப்படிங்கறதுதான் நான் நினைக்கிறேன் சார். ஏன்னா பத்திரப்படுத்த விரும்பக்கூடிய பொருள்கள் எல்லாவற்றிலும் தலை சிறந்தது என்ன அப்படின்னா பெரியவர்களினுடைய திறமைகளை பாதுகாத்தல் தான். அப்ப நம்ம அதை வந்து பாதுகாத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு உரிய நேரத்துல உதவியாக இருக்கும். அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க பாருங்க சார். ஒரு பாட்டியம்மா ஒண்ணு பேரன் எங்கேயோ போறேன் அப்படின்னு கிளம்புவோம். அப்ப அந்த பாட்டியம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த பையன் அவ்வளவு தூரம் போகக்கூடாது அப்படின்னு அவங்க விரும்புவாங்க. அதனால நீ போறத பத்தி ஒண்ணும் இல்ல, போகும்போதெல்லாம் நீ இரவுல தங்கும்போது புளிய மரத்து நிழல்ல தங்கு. உன்னால போக முடியல அப்படிங்கிற மாதிரி உடம்பு கிடம்பு முடியலன்னா திரும்பி வரும்போது வேப்ப மரத்து நிழல்ல தங்கு, வந்து சேருன்னு சொல்லுவாங்க. இந்த புளிய மர நிழல் எப்பவுமே வெப்பமானது, சீக்கிரம் உடம்புக்கு வந்துடும். அவன் கொஞ்சம் தூரம் போவான், அவனால முடியாது. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான், வேப்ப நிழல்ல படுத்து உறங்கி வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவான். அப்போ பாட்டி கிட்ட சொல்லுவான், பாட்டி
நீ சொன்ன மாதிரியே செஞ்சேன், உடம்பு நல்லா ஆரோக்கியத்தோட வந்துட்டேன் அப்படின்னு அவன் சொல்ற மாதிரி ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெரியவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் ஏதோ ஒரு அனுபவ அறிவு அதுல இருக்குது அப்படின்னு நாம கொண்டோமானால் அந்த அனுபவ அறிவை நாமும் போற்றி பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். 2 வரியில சொல்லி முடிச்சிடறாரு மாணிக்கம் என்பவரு. ம். எதுவும் செய்ய வல்லவரின் ஆற்றலை பழிக்காது. ஆ, அவங்களோட ஆற்றலை பழிக்காது. எந்த விஷயத்தையும், அதாவது நம்மளால செய்ய முடியாத விஷயத்த ஒருத்தர் செய்யறாரு அப்படின்றா அவரோட ஆற்றலை பழிக்காது. ஏன் பழிக்காது அப்படின்னா, அது தன்னை காக்கும் தலையாய நெறி. அந்த ஆற்றல் என்னைக்குதான் உனக்கு உதவும், ஆமா உனக்கு காக்கக்கூடியது. அதனால நீ அதை பழிச்சிட்டினா அது உனக்கு வராது. அந்த 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 அவரோட உதவியோ அவரோட சப்போர்ட்டோ அது தெரிஞ்சுக்கிறதோ எதுவும் வராது. அப்போ முக்கியமா இங்க சொல்றது இப்ப 2 பேரும் சொன்ன கருத்துல பொதுவாவே என்னன்னா அந்த ஆற்றல் தான் பேசுறது. ஆற்றல் தான். ஆற்றார் ஆற்றல் இகழாமை போற்றார். இப்ப அடுத்த குரல் அமுதா மேடம் சொன்ன கதையில பாட்டி தானே சொல்றாங்க அப்படிங்கிற அவங்களுடைய ஆற்றல் என்ன அதை சொல்றாங்க. அவங்களை இகழ்ந்துட்டு அவங்க சொன்ன சொல்லுதான் இங்க ஆற்றல். அதை ஆமா. இகழ்ந்துட்டு அவன் போனான்னா அவனை போற்றப்பட போறதில்ல, அவனுக்கு காப்பு கிடைக்காது. அப்ப அந்த அவங்களுடைய சொற்களை இகழ்தல், அவர்களுடைய ஆற்றல், அவர்களுடைய செயல்களை இகழ்தல்னா என்ன? அதை ஒதுக்க வேண்டாங்க. அதை நம்ம விரும்பி அதை ஏற்றுக்கொண்டா அது ஒரு காப்பாக அமையும். எல்லா காப்புகளிலும் அது தலையானதாக அமையும் சொல்ல. அடுத்த குறள். சிவப்பா சார், அடுத்த குரல் படிங்க. பெரியாரை பேணாது ஒழுகில் பெரியாரால் பேரா இடும்பை தரும். பெரியாரை பேணாது ஒழுகில் பெரியாரால் பேரா இடும்பை தரும். மூவா சொல்றாருங்க. ஆற்றல் மிகுந்த பெரியாரை விரும்பி மதிக்காமல் நடந்தால் அது அப்பெரியாரால் நீங்காத துன்பத்தை தருவதாகும். பெரியாரால் கூட அந்த துன்பத்தை நீக்க முடியாது, அந்த மாதிரி செஞ்சுட்டான். பெரியாரை பேணாது ஒழுகுதல், பெரியவங்களை மதிக்காம ஒரு காரியங்களை பண்றது. அந்த பெரியவங்க துன்பம் தருவாங்களா? அது சார் இல்ல பெரியார்னு ஒருத்தர் இல்லம்மா, பெரியவர்னு ஒருத்தர் ஏத்துக்கிட்டான், பெரியார் எல்லாத்துலயும் பெரியார்னு ஏத்துக்கிட்ட போது அவன் துன்பம் தருவானான்னு கேக்குறேன். அவரால இடும்பை வருமானு கேக்குறேன். ரெண்டு சொற்றொடர் இருக்கு, அத கேக்குறேன். அதாவது அவர் உங்களுக்கு தீங்கு செய்வாரா? அப்போ ஒருத்தரை மதிக்கலைன்னா தீங்கு நினைப்பாரா? ஒருத்தரை மதிக்கலைன்னா அவர் தீங்கு கூட நினைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்கிறத மாதிரிதான் நமக்கு சொல்லி தர்றாரோ வள்ளுவர். அவரு தீங்கு இழைப்பாருன்னு சொல்லலையே சார். அதை மதிக்கலன்னா அதனால நமக்கு தீங்கு வரும்னு தானே சொல்றாங்க. தீங்கு வரும், அத பெரியவர்களால் கூட நீக்க முடியாது. அந்த பெரியவங்க சொல்றத கேட்காம போயிட்டு ஒண்ணும் இல்ல, தேர்வு நேரத்துல ஒழுங்கா படின்னு சொல்லி அதை கேட்கறது இல்ல இந்த பசங்க. அதுக்கப்புறம் மார்க் குறைஞ்சு போனதுக்கு பிறகு உட்கார்ந்துகிட்டு எனக்கு இந்த குரூப் கிடைக்கல, அந்த குரூப் கிடைக்கல, இல்ல அதுல பெரியாராள்ங்கிற சொல்ல பாருங்க. இல்ல அது பெரியாராள்ங்கிற சொல்ல பாருங்க. 4வது சொல்ல பெரியாரை பேணாது ஒழுகின், அது வரைக்கும் சரி. ஒருத்தன் அவரை மதிக்கல கேட்கல, பெரியாரால் அவர் செய்வார். பெரியாரால் இடும்பை சாதாரண இடும்பை இல்ல, ஆற்ற முடியாத. இல்ல சார், நீங்க கேக்குற கேள்வி எப்படி பதில் கொடுத்திருக்காங்க தெரியுமா? ஏனெனில் தம்மை மதிக்கவில்லை என்பதற்காக பெரியவர்கள் பிறருக்கு துன்பம் செய்யக்கூடியவர்கள் அல்ல. ஒழுங்கில் என்பதற்கு வெறும் நடந்து கொண்டால் என்பது அர்த்தமல்ல, காரியங்களை செய்துவிட்டால் என்பதுதான் அர்த்தம். பெரியவர்களை மதித்து அவர்கள் ஆலோசனையை கேட்டுக்கொள்ளாமல் காரியங்களை செய்துவிட்டால் பின்பு அந்த பெரியவர்களே முயன்றாலும் நீக்க முடியாத துன்பங்கள் உண்டாகிவிடும் அப்படின்னு அந்த இடத்துல அந்த வார்த்தைக்கு விளக்கம் கொடுக்கிறார். ஒண்ணும் இல்ல, இது அதாவது விஷயம் என்னன்னா, அனுபவம் உள்ளவங்க கிட்ட கத்துக்குனா அது நீங்க உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை ரொம்ப எளிமையா நீங்க புரிஞ்சுக்க முடியும். அதுல இருந்து எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க அதை வெளியில வர முடியும்.
அதை நீங்க கேட்காத செஞ்சுட்டீங்க அப்படின்னா பிரச்சனை வந்தா மாட்டிக்குவோம். அதுக்கு வழி தெரியாது, எப்படி செஞ்சீங்கன்றது வழி தெரியாது, அப்போ மாட்டிக்கிறது தான். ஆனா அவங்க உங்களை கெடுப்பாங்கன்றது அந்த அந்த அர்த்தம் நம்ம எடுத்துக்க முடியாது. வேற பொருள் கொண்டாதான் அப்படித்தான் வருது. அதுதான் அப்பெரியாரால் நீங்காத துன்பம் உண்டாகும் அப்படின்னு இவங்க எழுதுறாங்க அங்க இப்ப பெரியாரால் பேரா இடும்பை தரும் அப்படின்னு சொல்றப்ப அந்த பொருள் தான் வரும் அப்படின்றது எழுதுறது. இந்த எழுதுறவங்களுக்கே யோசிக்கணும், ஒரு பெரியவர் அப்படின்னு ஒரு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, அதான் என்னுடைய கேள்வியும் கூட. அதான் அது முடிவு பண்ணிட்ட பிறகு அவர் ஒரு துன்பம் எப்படி எழுப்பாரு, அது சொல்லியிருக்க மாட்டார் வள்ளுவர். அத சொல்லல. அது அவர் சொல்றது என்னன்னா, அவரோட வழியால நாம தெரிஞ்சுக்கிட்ட ஆற்றல்களையும் அவங்க காட்டிய வழிகளையும், இந்த வழிகளை நாம தெரிஞ்சுக்கல அப்படின்னா, அவங்கள நாடல அப்படின்னா, உங்களுக்கு வரக்கூடிய இன்னல்களை உங்களால கூட தீர்த்துக்க முடியாது. அப்போ அது அவரும் வந்தா கூட அந்த தீர்த்துக்க முடியாது. அதாவது நீங்க எப்படி போறீங்க அப்படின்றது தெரிஞ்சாதான் அது அந்த வழியில போனா என்ன நடந்தாலும் அதை காப்பாற்ற முடியும். நீங்க போற வழியே போகாத ஏதோ ஒரு வழியில போயிட்டீங்க அப்படின்னா உங்களை எப்படி காப்பாற்ற முடியும்? அப்ப அந்த காப்பாற்ற முடியாது. அந்த ஒரு நோக்குலதான் இந்த இந்த குரல் வருது அப்படின்றதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இவங்க எப்படி கேட்கிறேன் சார், மக்கள் நிறைய குழந்தைகளை பெற்றிருக்காரு, பெரியவங்க ஒருத்தர் இருக்காரு, அந்த வீட்டுல அவர் தான் இன்ட்ரெஸ்ட் மேனு. ஒரு திருமணம் நடக்குது, அந்த குடும்பம் வேணாம், அந்த குடும்பம் சரியில்லை அப்படின்னு இருக்கீங்க. அதை மீறி அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த அந்த கல்யாணம் நல்லா இருக்குமா? அவங்களுக்கு துன்பம் வருமா? அவரை துன்பம் நினைப்பாரா? துன்பம் எதோ வேணான்றாரு, ஏதோ அவருக்கு இன்ஸ்டிங்க்ட் சொல்லுது, உள்ள உணர்வு சொல்லுது, அந்த குடும்பம் சரியில்லை, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு வச்சுங்க. அந்த மீறி கல்யாணத்தை போய் செஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க பல துன்பங்களை அனுபவிக்க வேண்டி வரும். அந்த துன்பங்கள் பெரியவர் நினைச்சா கூட சீர்படுத்த முடியாதுன்ற மாதிரி சொல்ல எடுத்துக்கலாமா சார்? இதுல இன்னொன்னு கூட என்ன சொல்றாங்கன்னா, இந்த மதிக்காம அவமரியாதை செய்து அந்த செயலை செய்து முடித்தால் அதுக்கப்புறம் அந்த செயல் இருக்கு பாத்தீங்களா, அந்த செயலில் ஏற்படக்கூடிய துன்பம் பெரியாரால் நீங்காத துன்பத்தை தரும். அந்த பெரியவங்களோட சொன்ன பேச்ச கேட்காததுனால ஏற்பட்ட துன்பத்தை விட செஞ்சு முடிச்சோன்னே ஏற்படுற துன்பம் அதை விட அதிகமாக இருக்கும். இதுதான் உதாரணம் சொன்னாரு மேடம் அவரு சாரு, கல்யாணம்ன்றத ஒரு உதாரணத்தை சொன்னாரு. இது சார் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு நம்மளோட அனுபவங்கள் ஒரு வயசு வந்த பிறகு, ஒரு 60 வயசு வந்த பிறகு, 70 வயசு வந்த பிறகு, ஒரு அனுபவங்கள் ஒரு மக்களை பார்க்கும் போதே அவங்க நடந்துக்கிறதுல இருந்தே தெரியும் இவனோட நடவடிக்கை சரியில்லை அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அவங்களோட பேச்சு சரியில்லைன்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அவங்க 10 வார்த்தை பேசினாங்கன்னா அதுல 2 வார்த்தை சரியில்லைன்றப்ப இவன் இப்படிதான் பேசுவான்றத அந்த அந்த உணர்வு நமக்கு தெரியும். ஏன்னா முன்னாடி அனுபவங்களை வச்சிருக்கோம், முன்னாடி பல பேரை பார்த்திருக்கோம், இவங்க நடந்துக்கிற முறையை பார்த்திருக்கோம். அதனால என்ன சொல்லுவாங்க, இந்த குடும்பம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க சார் சொல்ற மாதிரி. அப்போ அந்த குடும்பம் வேண்டான்னு சொல்றப்ப அவங்களுடைய கணிப்பு எப்படி இருக்கும்ன்றது நீங்க போய் கல்யாணம் பண்ணிக்கிறவங்க போய் பார்த்த பிறகு அங்க கஷ்டப்படும் போது ஐயோ அன்னைக்கே சொன்னாரு அப்படின்றது தோணும். அப்ப நீங்க போயாச்சு, மாட்டிக்காச்சு, பிரச்சனை வந்தா நீங்க தான் சமாளிக்கணும். அப்ப அந்த அந்த இடத்துல பெரியாருக்கு சொல் பேச்சு நம்ம கேட்கலன்றது தான் அங்க இது கேட்கலன்றதுதான் முறை. இந்த மாதிரி கேட்காதவங்க நிறைய பேர் போய் மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்றதுதான் உதாரணம், வேற வழி கிடையாது. அப்போ மாட்டிக்கின பிறகு பலர் அவஸ்தைப்படுறாங்கன்றது இது. அது முதல் குரல்ல சொல்றாருல, எடுத்த காரியத்தை முடிக்கக்கூடிய பெரியவர்கள் தானே வெளிய, அவர்கள் சான்றோர்கள் அப்படியெல்லாம் இல்ல. அதாவது ஹை ஐடியல் உள்ளதெல்லாம் நம்ம பெரியாருங்கிறது மறுபடியும் அந்த பெரியாருங்கிற சொல்லுக்கு நம்ம ஹை ஐடியல் உள்ளவே இப்படி செய்வானா அப்படிலாம் நினைச்சுக்கிட்டு தானே மறுபடியும் பொருள் சொல்ற வெளிய. அதாவது பாக்குறான் நமக்கு பெரியார்னு மனசுல என்ன விழுந்துருச்சுன்னா, அவ இப்படிலாம் கெடுத்தீங்களா செய்ய மாட்டேன், அவன் பெரியவனாவே அவனுக்கு ஒரு பெரிய ஒரு ஹை பெடஸ்டல்ல வச்சுதான் பாக்குறான். இங்க ஒரு செயலை முடிக்கக்கூடியவன் ஆற்றுவார், அதைத்தான் பெரியவர்னு சொல்லிக்கிட்டு வர்றாரு. அதனால அப்படியும் வச்சு பார்க்கலாம். பெரியவங்கன்னு யாரெல்லாம் நம்ம கருதுறோம், அப்படிலாம் இதுல கொண்டாட வேண்டாம்னு சொல்றேன். அதாவது சிந்திக்கிறதுக்கு இதுல நிறைய இடம் இருக்கு. இந்த குரல்ல பல குரல்களை நம்ம மறுபடியும் நினைச்சுதான் பார்க்க வைக்கிறாரு. அடுத்த குரலை கூட போகலாம்.
கடல் படிக்கலாமா வேண்டின் சார்? வாழ்வார். படிக்கலாமா? ஆ, படிக்கலாமா? படிச்சுட்டு சார், 3வது படிச்சு. கடல் வேண்டின் கடல் வேண்டின் கேளாத செய்க, அடல் வேண்டின் ஆற்றுபவர் கண் இழுக்கு. அழிக்க வேண்டுமானால் அவ்வாறே செய்து முடிக்க வல்லவரிடத்தில் தவறு செய்தலை ஒருவன் கெட வேண்டுமானால் கேளாமலே செய்யலாம். இது மூவா சொல்றாருங்க. வணக்குவர்க்கு உரை வந்து தான் கெடுதல் வேண்டுமானாயில் பெரியாரை கேளாதே ஒரு வினையை செய்க. தன்னை அது புரியல, அந்த வார்த்தையை புரியல, சரியா வரல. நீங்க சொல்லுங்கம்மா. அதாவது கெட்டு போகணும் அப்படின்னா பெரியவங்களை கேட்காம செய்யுங்க. கெட்டு போகணும்னா நீங்க பெரியவங்க கிட்ட எதையும் கேட்க வேண்டாம், கலந்து ஆலோசிக்க வேணாம், செஞ்சு கெட்டு போங்க. ஆனா கேடு கேடு இன்னும் உனக்கு கேடு வர வேண்டாம். அடல் வேண்டின், கெடல் வேண்டின் அவங்க சொன்னதை கேட்காத. அடல் வேண்டின் அப்படின்னா நீ என்ன பண்ண, பெரியவங்களுக்கு கேடு செய், உனக்கு அடலும் கிடைக்கும் இதுவும் கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. உனக்கு தீங்கு கேடு அடல்னா அவங்க அடல்னா கேடுன்னு நினைச்சுக்கோ, அவங்க சொன்ன பேச்சையும் கேட்காத, அப்ப உனக்கு மேல மேல நிறைய வந்து சேரும் அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. உடன்பாட்டாலேயும் எதிர்மறையாவலையும் நமக்கு வள்ளுவம் சொல்லித் தருது. கெடல் வேண்டின், அதாவது மிகச்சிறந்த 4 சொற்கள். வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அப்படின்னு கேட்கறதுங்கிறாங்க. மிகச்சிறந்த 4 சொற்கள், இது பற்றி உங்கள் கருத்து என்ன? அப்படி ஒரு ஒப்பீனியன் ஒருத்தட்ட கேட்டுட்டா அவர் ஒரு வழி சொல்றார். அந்த வழி அவருடைய குழந்தை ஆயிருது. அதை காப்பாற்ற வேண்டியது அவருடைய பொறுப்பாயிருது. ஏன்னா நீங்க எனக்கு நான் ஒரு கேட்கிறேன். நேற்று நம்ம அலமையில மாட்ட ஒரு ஒரு ஆலோசனை கேட்டேன். அவங்க சொன்னாங்க, அப்படி சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அது கேளுங்க. அவங்க கேக்குதா? கேக்குது. கேக்குது. அப்ப அது அவங்களுடைய ஒரு பிள்ளை ஆயிருது. அவங்க விட்டு பிள்ளை ஜெயிக்கணுங்கிறது அவங்களுடைய ஒரு குறிக்கோள் ஆயிருது. அவங்க என்ன பண்றாங்க, அந்த மாத்திரையை போட்டாங்களா, எப்ப போட்டாங்க, திரும்ப திரும்ப 3 தடவை போன் பண்ணாங்க. அப்படி கேட்கிற போது அதான் பெஸ்ட்ங்கிறாங்க. நம்ம ஒருத்தட்ட கேட்கறது மிகச்சிறந்த, அதாவது நம்ம மீது அன்பும் அக்கறையும் உள்ளவர்கள்ட்ட வாட் இஸ் ஒரு ஒப்பீனியன் கேட்கறது மிகச்சிறந்ததுங்கிறாங்க. நான் இப்ப காசிக்கு போகணும்னு எப்படின்னு என்கிட்ட கேட்டாங்கன்னா, நான் அங்க இருக்கு, சத்திரம் இருக்கு, நீங்க போங்க, அவ்வளவு சொல்ல ஆரம்பிச்சிடறேன். அப்ப அவர் அந்த முதல்ல என்ன சொல்றாரு, கெடல் வேண்டின், அந்த காரியம் கெட்டு போகணும்னா கேளாது செய்க சொல்லிட்டாரு. அடல் வேண்டின் அப்படின்னா அழியறதுன்னு அர்த்தம், உயிர் போறதுன்னு அர்த்தமா. அப்படி போகணும்னா என்ன சொல்றாரு, ஆற்றுபவர் கண் இழுக்கு. ஆற்றுபவர் நமக்கு செய்யக்கூடியவர்களுடைய செயலை மதிக்காம நடந்துக்கிறது. இழுக்கு எங்க இழுக்கு கொடுக்குறான், அவனுக்கு மதிக்காம நடக்கிறது. இகழாமை அந்த முதல் குறளை தான் திரும்பவும் வருது. அவனை போற்றி வச்சுக்க, அப்பனா நமக்குள்ள காப்புகள் எல்லாம் அவன் சிறந்த காப்பாக அமைவான் அப்படிங்கிறான். அதை போற்றாம விட்டுட்டோம்னா அவரு நிறைய சொல்லுவார், கெடுநீரார் காமக்கலன்னு சொல்றார். கெட்டு போகணும்னு நினைச்சா மடி சோம்பல் இதையெல்லாம் கைக்கொள் அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரிதான் இது கிடல் வேண்டின் கேளாது ஒழிக அடல் வேண்டி. நீ சுத்தமா அழிஞ்சு போகணும்னா அவனை மதிக்காம நட அப்படின்னு ரொம்ப உலகியல சொல்லி தருது இந்த குறை. ஆனா சார், சொல்லுங்க. அதாவது கெடல் வேண்டும், உன்னுடைய காரியம் கெட்டு போகணும் அப்படின்னா பெரியவங்களை கேட்காம செய். இன்னொன்னு என்ன சொல்றாரு, அதை விடவும் பெரிய தீங்கு உனக்கு நேரிடும் அப்படின்னா பெரியவங்களுக்கு துன்பம் செய்யாம இரு. துன்பம் செஞ்சா கேட்காம ஏற்படக்கூடிய துன்பத்தை விட பெரியவங்களை நீ மதிக்காம இருக்கும்போது அதை விட பெரிய துன்பம் உனக்கு ஏற்பட்டு போயிடும். ஆமா, அப்ப அடல் கேட்காம வேண்டி, செய்யறது ஒரு அடல் துன்பம். வேண்டிங்கிறதுக்கு அடல் வேண்டிங்கிறதுக்கு சாகுதல்னு சொல்றாரு. அடுதல்னா சாகுதலாம். அதுக்கு நீங்க அவனுக்கு ஒரு இழுக்கு செய்ய, அப்படி போதும் போதும் அது அழிஞ்சிருவ அப்படிங்கிறாரு. அவ்வளவுதான். பெரியவங்களுக்கு அவன் ஏதாவது ஒரு துன்பத்தை செய்தாலே நமக்கு அழிவு இன்னைக்கு நிச்சயம் அவனுக்கு அப்படின்னு. இழுக்கு எது, அவனை மதிக்காம இருக்கிறது தான் இழுக்குன்னு முதல் குறள் சொல்லிடுது. அவனுடைய ஆமா. ஆற்றலை மதிக்காம இருக்கிறது தான் இழுக்கு. சொன்னதை ரொம்ப வலியுறுத்தி தான் சொல்றாரு. அவனுக்கு இழுக்கு என்ன, அவனுக்கு நீங்க இழுக்கு என்ன செய்ய முடியும்?
அவனை மதிக்காம இருக்குது, அவனுடைய செயலை மதிக்காம இருக்குது, அவனுடைய சொல்ல கேட்காம இருக்குது. இது முழுவதையும் அவன் இழுக்காகத்தான் நினைக்கிறான். இந்த 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 வரிசையை பார்த்தா அடங்காப்பிடாரைங்களுக்கு சொல்றது மாதிரி தெரியுது. ஆமா, எதையுமே காதுல போட்டுக்காதவங்களுக்கான முழுக்க வந்து அவர் வந்து ஒரு செட்டு இந்த அடங்காப்பிடாரிங்களா ஒரு கேட்டகரி, என்ன சொன்னாலும் கேட்காது, பல விதமா சொல்லி வச்சுக்குவோம். நீ மதிக்கலன்னா என்ன நீ கெட்டு போயிடுவ, நீ கெட்டு போன முடிவு பண்ணிட்டுனா மதிக்காத, அவ்வளவுதான். அதான் கெட்டு போன முடிவு பண்ணினா மதிக்காத, வேற ஒண்ணும் கிடையாது. கேட்காத, யாரோட அட்வைஸும் கேட்காத, நீ பாட்டு அது தருதல அப்படிதான், யார் பேச்சும் மதிக்காதுன்னு சொல்லிட்டு தெரியுங்களா? அந்த மாதிரி கட்டத்துக்கு மேலதான் சார் புரியும். அதுதான், ஆனா அதுக்குள்ள காலம் கடந்து போயிடும். அரசியல்ல யாரோ ஞாபகம் வருது எனக்கு, அடங்காப்பிடாரி அரசியல் தலைவர்கள் ஞாபகம் வருது எனக்கு. சார் அது வேற கேட்டகரி சார், அதெல்லாம் இந்த சொல்லல இல்ல, ஜெனரலா அரசியல்ல இருக்குதோ இந்த ஃப்ரேம்குள்ள பொருந்தாது சார். அடங்காப்பிடாரிகள் அங்கே இருக்காங்க, குடும்பத்துல இருக்காங்க, சமூகத்துல இருக்காங்க, சமூகத்துல இருக்காங்க, சந்தேகமே இல்ல. பெரியவர்களை பெரியவர்கள்னு நினைச்சாதான் சார் அவங்க சொல்றதை கேட்பாங்க. முதல்ல அடையாளம் கண்டுபிடிக்கவே தெரியாம இருக்கிற தலைமுறைகளுக்கு நடுவுல நம்ம இந்த திருக்குறளை கொண்டு போனா என்ன பண்ணுவாங்க அவங்க? அது ஒண்ணு இருக்குல்ல சார். பல அரசியல் தலைவர்கள் நல்ல தலைவர்களா இருக்காங்க, நம்ம அதை பேசல, அதுதான் பிரச்சனை. பொதுமக்களை வரைக்கும் பேசி போனோம். வீட்லயே திட்டுவாங்களே சார். எங்க அம்மா எல்லாம் அடங்கப்படாரின்னு நிறைய திட்டிருக்காங்க சார். நீங்க சொன்னோடனே ஏதோ என்னதான் கூப்பிடுறீங்களோன்னு நினைச்சேன். பண்ணேன் அன்பால சொல்றது, அது ஒண்ணு இது இல்ல. அதாவது செல்லமா போக்கிரி பயலே அப்படின்னு அம்மா சொன்னா அவங்க ரொம்ப செல்லத்தோட தானே சொல்றாங்க, அதை ரசிக்கிறாங்கன்னு தான் நீங்க யோசிச்சுக்கணும். இல்ல அது சொல்லவும் சரி நம்ம பேர் தெரிஞ்சு கூப்பிட்டுட்டீங்களோன்னு நினைச்சிட்டேன். அடுத்த குறளை சொல்லுங்களேன். கூற்றத்தை கையால் விழித்தாற்றல், ஆற்றாதார் இன்னா செயல். கூற்றத்தை கையால் விழித்தாற்றல், விழித்தற்றால் ஆற்றுவார்க்கு ஆற்றாதார் இன்னா செயல். சரியா படிக்க சார், சரியா படிக்கல தோணுது. இல்ல சரியா படிச்சுட்டியே, சொல்லுங்க அர்த்தத்தை சொல்லுங்க. நீங்க படிச்சாங்க ஆற்றல் உடையவருக்கு ஆற்றல் இல்லாதவர் தீமை செய்தல், தானே வந்து அழிக்க வல்ல யமனை கை காட்டி அழைத்தார் போன்றது. அருமை அருமை. ஆற்றுவார்க்கு கையால் விழித்தற்றால் ஆற்றுவார்க்கு ஆற்றாதார் இன்னா செயல். வல்லமை உள்ளவர்களுக்கு வல்லமையற்றவர்கள் துன்பம் செய்வது யமனை கையை பிடித்து அழைப்பதை ஒக்கும். வலிமை உள்ளவர்களுக்கு வல்லமை அற்றவர்கள் துன்பம் செய்வது. ஆனா பொதுவா வல்லமை உடையவர்கள் தான் வல்லமை அற்றவர்களுக்கு துன்பம் பண்ணுவாங்க. ஆனா இதுல என்ன நடக்குதுன்னா, வல்லமை உடையவர்களுக்கு வல்லமை அற்றவர்கள் துன்பத்தை கொடுப்பது யமனை கைய பிடிச்சி கூப்பிட்டுக்கிட்டு வர்றதுக்கு ஒப்பானது. அப்படின்னா அதை விட வேற என்ன சொல்ல முடியும்? யமனை விழித்தற்றால், ஒரு கையை தட்டி இங்க வா, நான் இங்கதான் இருக்கேன், நீ எங்க என்ன தேடிக்கிட்டு இருக்க அப்படின்னா, அந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்கு பாருங்க சார். கூற்றத்தை கையால் அப்படின்னு அப்படி கையை தட்டி இங்க வா அப்படின்னு கூப்பிடுறது மாதிரி அப்படின்னு அவர் சொல்றாருன்னா, எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த தீமையை நாம வான்னு விருந்து வச்சு கூப்பிடுற மாதிரி இருக்குது. அதனால பெரியவங்களுக்கு ஒரு காலத்திலேயும் துன்பத்தை விளைவிக்க கூடாது அப்படிங்கறதுதான் அவர் வந்து சொல்றாரு. மறுபடியும் பார்க்கிற போது ஆற்றுவார்க்கு எடுத்த செயலை முடிக்கக்கூடிய செயலாற்றல் மிக்கவர்களுக்கு அந்த ஆற்றல் இல்லாதவர்கள் என்ன செய்தல், அது கூப்பிட்டத போன சனியனை வானு கூப்பிடுறது மாதிரிங்கலாம் சொல்றாங்கல்ல, உலகியல்ல சொல்றாங்கல்ல, நம்ம எமனை கூப்பிடுறதுன்னு சொல்றதில்ல, போற இதா எடுத்து கையில இதுல விட்டுக்கிறோம்னு சொல்றோம்ல. பொதுவா சொல்லணுமா, உலகியல்ல சொல்றது யாரு இலக்கணம் எமனை கூப்பிட்டான்னு சொல்லுவோமா? என்ன சொல்ற, போற சனியனை கூப்பிட்டு வச்சுக்கிறது மாதிரி அப்படி எல்லாம் சொல்றோம்ல, அது மாதிரி கையால் விழித்தற்றால்னா அதை கூட்டிக்கிறது மாதிரின்னு சொல்றாரு. இப்ப நான் அதுக்கு சொல்ல வரல. இதுல
இன்னாசைகள் இப்போ ஒரு கரண்ட் வச்சுங்க, ஒரு ஒரு எலக்ட்ரிசிட்டி இருக்கு, மின்சாரம் இருக்கு, அதுல ஒரு காப்போட இருக்கணும். அது மிக வலியது, அது எல்லாம் ஆற்றக்கூடியது. அதுக்கு ஒரு ஆற்றாதவன் அவன் போய் அவன் அதை பத்தி விவரம் தெரியாதவன் இது அதை போய் வெறுமனை அதுக்கு ஏதாவது தகுந்த பாதுகாப்பு இல்லாம போய் தொட்டான்னு வச்சுங்க, அத இன்னாசைகள். அப்ப என்ன, அவன் அழிஞ்சிருவான். அந்த அத கூட்டத்தை கூப்பிட்டது மாதிரி இப்ப அத கவனம் வேணுங்கிறாரு. அவன் ஆற்றலுடையவன், நமக்கு ஆற்றல் இல்ல, நமக்கு அவனுடைய ஆற்றல் தேவையா இருக்கு. அந்த ஆற்றலை அவனை வேண்டி விரும்பி அவனை இகழாது அவனை போற்றி நம்ம வச்சுக்கிறது நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய சக்தி. வன்மையுள்ளெல்லாம் தலையும்பார் பெரியாரை தமரா விழுகுதல், பன்மையிலெல்லாம் தலையும்பார். நமக்கு அது மிகப்பெரிய ஒரு சக்தி. செயலாற்றக்கூடியவனை போற்றி வச்சுக்கணும், அவனை அலட்சியப்படுத்துறது. நான் சொன்ன மின்சார விவகாரத்திலேயே சும்மா அதையே நினைச்சு பார்க்கலாம். அதை அலட்சியப்படுத்துறது, அதை போய் சும்மா தொடுறது, இதெல்லாம் என்ன, சாகிறதுக்கு எத்தனை பேர் அந்த சரியான காப்பு இல்லாம சாகுறான். இதெல்லாம் கூட்டத்தை கூட்டது மாதிரிதான். அடுத்த குரல் பயணி. நான் என்ன நினைக்கிறேன்னா சார், செயலாற்றுதல், இப்ப செயலாற்ற முடியாத பெரியவர்கள் இருப்பாங்க, அவங்களால செயல் செய்ய முடியாது, ஆனா சிந்திக்க முடியும். நம்ம இவர் இருந்தார் பாருங்க, அவர் ஹாக்கின்ஸ், அவர் நல்ல, அவரால செயல்பட முடியாது, ஆனா சிந்திக்க முடியும். அந்த சிந்தனை ஆற்றலை நாம பயன்படுத்திக்கணும். இல்ல, மூளை செயல் இருக்கு, பேசி முடிச்சிட்டேன் சார். மேடம் பேசி முடிச்சு பாருங்க. செயலாற்ற வல்லவர்கள்னு சொல்லுவதை காட்டிலும் சிந்திக்க வல்லவர்கள் அப்படின்னும் நாம எடுத்துக்கொள்வதில் தவறில்லை, அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர்களுடைய அறிவாற்றலை நாம எடுத்துக்கொள்ளலாம், அவங்களோட அந்த திறமையை நாம எடுத்துக்கொள்ளலாம். அப்படி நாம் எடுத்துக்கொள்ளாத போது அந்த கூற்றத்தை கை காட்டி விழித்தலை போன்றது அப்படின்னு நான் கருதுறேன். ஏன்னா அப்படின்னு சொல்லும் போது சிந்திக்கிறதும் ஒரு திறமை தானே சார். அவர் எந்த மனிதர் செயலாற்றல் இல்லைன்னு நான் சொல்லலமா, மூளை செயலாற்றல். அது அதாவது கைகால் செயலாற்றல் மட்டும் இல்ல, சிந்தித்தல்னு சொல்லும் போது அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வேறுபாடு இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவா புரியும். அப்படின்னு நான் அதுக்கு சரிதான். மூளை செயலாற்றல் பெரிய செயலாற்றல், இருக்க செயலாற்றல்களிலே மூளை செயலாற்றல் தானே பெரிய செயலாற்றல். அதனுடைய ஆற்றல் தானே எல்லாமே மற்ற ஆற்றல்கள்லாம். முதல் ஆற்றல் மூளையினுடைய செயலாற்றல் தானே, திறன் தானே, ரொம்ப சிறப்பு. முதல்ல மூளைதான் செயலாற்றும், அதுக்கப்புறம் தான் உடம்பு செயலாற்றும். அந்த மூளை செயலாற்றுறது, உடம்பு செயலாற்றுறதுலாம் அப்புறம் தான். முதல்ல மூளை தான் செய்யன்னு சொன்னாதான் நம்ம செய்ய முடியும், அது செய்யாதன்னு சொல்லிட்டு நிறுத்திடுவோம். அப்போ அந்த ஆற்றல் முதல்ல அங்க தோணுது, அதுக்கப்புறம் செயல்படுத்துறோம். ரெண்டுத்தையும் எடுத்துக்கலாம், நம்ம எடுக்க வேண்டியதுதான். ஆனா சார், அந்த அறிவியலாளருக்கு தன்னுடைய உடம்பை அவரால் செயலாற்ற முடியவில்லை. மூளை சொன்னாலும் அவர் கையை தூக்க முடியல, காலை தூக்க முடியல, செயலாற்ற முடியவில்லை. ஆனால் அவரு வானியலை உணர்ந்தார், அதை பற்றிய செய்திகளை எல்லாம் சொல்றாருல்ல, விஞ்ஞான அறிவெல்லாம் கொடுக்குறாருல்ல. அப்போ ஒரு சின்ன அசைவின் மூலம் உலகத்துக்கு செய்தியை அவரால் சொல்ல முடியுது. அவர் பல விஷயங்களை செஞ்சாரு மேடம். அதாவது நினைக்கிறது ஒரு பக்கம், அவர் சின்ன அசைவுலாலே கம்ப்யூட்டர்ல டைப் பண்றதுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சு அதை எழுதி புத்தகமா எழுதி அதை பிரிண்ட் பண்ணி, ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் பத்தி நான் பேசியிருக்கேன், நம்ம இதுல பேசியிருக்கோம். அது மிகப்பெரிய சிந்தனையாளர் மட்டும் இல்ல, அவர் மிகப்பெரிய சயின்டிஸ்ட். 5 வருஷத்துல அந்த நோய் வந்தப்ப 5 வருஷத்துல செத்து போயிடுவேன் டாக்டர் சொன்னதை மீறி ஒரு 25 வயசுல சாவர மனுஷன் 70 வயசு 71 வயசு வரைக்கும் வாழ்ந்து காட்டிய ஒரு மிகப்பெரிய மனுஷன். 2 பொண்டாட்டி கட்டிக்கினாரு, அதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். அங்க கடைசியில அவங்க பொண்ணுதான் அந்த புக்க, அவரோட கடைசி புக்க பண்ணுச்சு. இதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அதிசயம். ரெண்டாவது மனைவி குழந்தைங்க எல்லாம் இருந்தது. குழந்தைங்க ஆமா இருந்தது. அது டாக்டர்லாம் சொன்னதெல்லாம் மீறி உடச்சு போட்டவர் தான். ஆமா,
உடைச்சு போட்ட விஷயம். ஒரு சிலர் இப்ப நம்ம மா சுப்பிரமணியம் அப்படிதான். ஆமா ஆமா மா சுப்பிரமணியம் அப்படிதான். நான் பேசியிருக்கேன் அதை பத்தி. ஆமா ஆமா அவருக்கு ஒரு மனத்தின்மை சார். அவருக்கு யாரு மேயரா? மா சுப்பிரமணியார் அமைச்சரா? ஆமா அமைச்சர் அப்படியே எலும்பெல்லாம் உடைச்சு போய் கூட டாக்டர் கீழே கூட உட்கார கூடாதுன்னு சொன்னாரு. நடக்க முடியாது, நடக்க கூடாதுன்னு சொல்லி இருந்தாங்கல்ல. அவருக்கு கீழே உட்காரவே கூடாதுன்னாரு. அவர் ஒரு ஸ்டேஜ்ல போய் டாக்டர் கிட்ட போய் உட்காந்து பத்மாசனம் போட்டு காமிச்சா, ஐயோ போடுறீங்களா அப்படின்னா, நீங்க பொறுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பத்மாசனம் போட்டு கொடுத்து இன்னைக்கு மாரத்தான் ஓடிக்கலாம். அமெரிக்கா போய் போறப்பெல்லாம் ஓடிட்டு வர்றாரு மாரத்தான். அதெல்லாம் வந்து கிரேட். அந்த மன தைரியம் எல்லாம் வந்து ஓகே. அடுத்த குரல் போயிடும். யாண்டு சென்று யாண்டும் உளராகார் வெந்து பின் வேந்து செறப்பட்டவர். யாண்டு சென்று யாண்டும் உளராகார் வெந்து பின் வேந்து செறப்பட்டவர். ஆசை குற்றங்களை அடக்கியாளும் வேந்தராகிய பெரியாருக்கு துன்பம் செய்கிறவர்கள் எங்கே போனாலும் எங்கும் வாழ முடியாது. இது யாரு உரை? உங்களுக்கு தான் தெரியுமே. உங்களுக்கு தான் தெரியும்ல யாரு உரைன்னு. யாரு? நாமக்கல் கவிஞரா? யாரு உரைன்னு தெரிஞ்சுக்கிட்டே கேக்குறீங்களே? இல்ல இல்ல கேக்குறேன். இல்ல இல்ல வேந்து சிறப்பட்ட யாரு? கலைஞரா? யாரு உரை இது? நாமக்கல் கவிஞர். அவருடைய உரை வித்தியாசம். இல்ல வேந்து சிறப்பாடுங்க. வேந்துனா நிர்வாகி, அரசன் அப்படிதான் எடுக்கணும். அவனுடைய இது அவனுக்கு எல்லையற்ற ஆட்சி இருக்கு, எல்லையற்ற ஆற்றல் இருக்கு. அவனுடைய கோபத்துக்கு ஆளானவன் எங்கேயும் போய் இருக்க முடியாது, எவ்விடத்தும் இருக்க முடியாது, எவ்வாறும் இருக்க முடியாது அப்படிதான் சொல்றாங்க. அப்போ ஒரு எல்லையற்ற அதிகாரம் உள்ளவனுடைய கோபத்துக்கு ஆழாகாத அவனை போற்றி வச்சிரு. அவன் எல்லா செயலாற்றலும் மிக்கவே நிர்வாகி. அவை எல்லையற்ற பவர் இருக்க வேண்டாம். ஒரே விஷயம் தான் சார், சாதுரியமா இருந்துக்க. சாதுரியமா இருந்துக்க. ஆமா ஆமா. இல்ல அவனுடைய கோபத்தை நீ எந்த விதத்திலேயே வேந்தனுடைய கோபத்தை, அதாவது நிர்வாகி நமக்கு மேல இருக்கவன் எந்த விதத்திலையும் நீ அந்த கோபத்துக்கு ஆளாயிட்டீனா நீ எங்கேயும் இருக்க முடியாது. ஏன்னா அவன் நாடு, அவன் தூக்கி வெளிநாட்டுக்கு போனா கூட அவனுடைய இது வந்துருங்கிறதான் சார். எந்த தேசத்துக்கு போக முடியாது, எவ்வாறும் இருக்க முடியாது. அதனால அவனை பிழையாத அப்படிங்கறதுதான் இதுல ரொம்ப முக்கியமானது. யாரை பிழைச்சாலும் அதிகாரம் உள்ளவனை பிழைச்சிடாத அப்படிங்கறதுதான் சார். சொல் பேச்சை கேட்காதவங்களுக்கு தான் சார் இது முழுக்க முழுக்க சொல்லி இருக்குது. சொல் பேச்சு கேட்காத ஒரு விஷயம் நடந்திருக்கிறவங்களுக்கு இதை வந்து அழகா வந்து ஒரு 10 நுணுக்கங்களை சொல்றாரு. இந்த 10 நுணுக்கங்களை சொல்றது அது வந்து யார் யாரு எங்க நடத்தக்கூடாது, நீ என்னென்ன வரும் பிரச்சனை வரும் அப்படின்றதுதான் இந்த ஒவ்வொரு விஷயமும். அந்த மாதிரி பலர் இருக்காங்களே, நம்மளை சுத்தி தான் பல பேர் இருக்காங்களே. அடுத்த குரல் போயிடும். இங்க வேந்துன்னு கொண்டாடுற போது அதிகார ஆற்றல், வரம்பில் ஆற்றல் அதிகாரம் தான் நம்ம பார்க்கணும். ஒவ்வொருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு ஒவ்வொரு இடத்துலயும், ஒவ்வொரு குரல்லையும். அந்த நுணுக்கங்கள் தான் ஒரு சின்ன சின்ன வேறுபாடுகள். அடுத்த குரல் படிச்சிருங்க சார். யாரு? நம்ம சிவகுமார் சார் உங்களுக்கு எளிமையா இருந்தா படிங்க சார். எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம், உய்யார் பெரியார் பிழைத்து ஒழுகு பெரியார் பிழைத்து ஒழுகுவார். அதுக்கு மூவா என்ன சொல்றாருங்க? தீயால் சுடப்பட்டாலும் ஒரு கால் உயிர் பிழைத்து வாழ முடியும். ஆற்றல் மிகுந்த பெரியவரிடத்தில் தவறு செய்து நடப்பவர் தப்பி பிழைக்க முடியாது. இந்த இடத்துல வந்து அதாவது முதல்ல வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டாரோ இதெல்லாம் செய்யாது அப்படின்னு சொல்லி, அடுத்தது வந்து என்ன சொல்றாரு, பவர்ஃபுல் பர்சனாலிட்டி, ஒரு அதிகாரமிக்க ஒரு அவங்க கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதுதான் இங்க சொல்றாரு. ஒரு நெருப்புல சுட்டுக்குனா கூட உனக்கு பிரச்சனை கிடையாது, இவங்க கிட்ட பகச்சிக்கினீங்கன்னா அந்த ஆற்றல் மிகுந்தவங்க உன்னை வாழ விட மாட்டாங்கன்றதுதான் சொல்றாரு. ஆமா, தீயால் சுடப்படினும் ஒரு வாற்றால் உயிர் வாழலாம். ஆமா, ஏதோ
கை காலு கொஞ்சம் அப்படி இப்படி ஆனாலும் சார் ஆனாலும் உயிர் ஸ்கூலுக்கு வாழ மாட்டான். எங்க ஸ்கூலுக்கு ஒரு அம்மா வரும் சார். அது வந்து என்ன பண்ணிருக்கு, நெருப்பு வச்சுக்கிட்டு இந்த கையெல்லாம் அப்படியே ஒட்டி போயிடுச்சு சார். இந்த கை அப்படியே ஒட்டியே இருக்கும் 2 இடமும். அந்த அம்மாவால கையை நீட்ட முடியாது, மடக்க முடியாது. அந்த அம்மா படுற பாடு சொல்லி மாளாது. அதுல இருந்து கூட அது உயிர் பழிச்சு வந்துருச்சு. ஆனா இந்த பெரியவங்க கிட்ட நம்ம நடந்துக்கும் போது ஏற்படுற அந்த தீமையில இருந்து தப்பிக்கவே முடியாது இந்த இடத்துல அப்படின்னு. வந்து பெரியவங்கன்றதை விட இந்த இடத்துல ஆற்றல் மிகுந்தவங்க, சக்தி ஆமா, வாய்ந்தவங்க, பவர்ல இருக்கிறவங்க, அதிகாரத்தில் உள்ளவர்கள், ஆற்றல் அதிகாரத்தில் உடையவர்கள். உள்ளவர்கள், அதிகாரத்தில் உள்ளவர்கள் தான் இங்க சொல்றாரு. ஆமா, ஆமா, அதிகாரத்துல இருக்கிறவங்க கிட்டதான் நம்ம அதிகாரத்தில் தப்பி உள்ளவர்கள் தான். பிழைக்கவே முடியாது. ஆமா, உழைக்க முடியாது, உன்னை வாழ விட மாட்டாங்க. ஆமா, ஒழிச்சு கட்டணும்னா எப்படியாவது ஒழிச்சிருவாங்க சார். அவங்களுக்கு காரணமா சார் தெரியாது, எப்படியாவது. சிம்பிளா ஒரு காலத்துல சொல்லுவாங்க, யார பகச்சிக்கனாலும் போலீஸ்காரனை பகச்சிக்காதுன்னா. ஆமா, அது அந்த மாதிரி அது வந்து இயல்பாவே வந்து ஏன் ஒண்ணானா உன்னை வாழ விட மாட்டாங்க. ஏன்னா அவங்க கிட்ட பவர் இருக்குது, அந்த பவர் அதிகாரம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எந்த நேரத்திலயும் எப்படி வேணா நடக்கும். அது இன்னைக்கும் நடக்குது, ஆனா பல இடங்கள்ல நடக்குதுன்றது வச்சுங்க. ஆனா முன்பு இருந்தது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்ல. கொஞ்சம் ஓரளவுக்கு தெளிவான மக்கள் இருக்காங்க, தெளிவான ஒரு அதிகாரிகள் இருக்காங்க. ஆனாலும் அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. செல்வா ஏதோ சொல்ல வர இருக்கிறவா? இல்ல, எனக்கு என்னன்னா, இப்போ நீங்க இந்த அதிகாரத்தோட பேரே பெரியாரை பிழையாமை தானே போட்டிருக்கு. இப்போ இந்த பெரியாரைன்றது வந்து நீங்க இப்போ திரும்ப அதிகாரத்துல கொண்டு போயிட்டீங்கன்னா, அப்போ இதுல பெரியார்ன்றவங்க அதிகாரம் இருக்கிறவங்களும் உள்ள வந்துடுறாங்களே. இங்க வந்து அதிகாரம் பெரியார் உடையவர்களும் பெரியவங்க தான் தம்பி. பெரியவங்க இல்ல, சொல்ல இந்த வயசுல அதிகாரம் முழுக்க அவங்களதான் பேசுறாரு. அதான் நாங்க முதல்லயே விளக்கம் கொடுத்தோம். அதாவது முதல் குரல்லே அதான் சொல்லி பெரியார்னா தவத்துல பெரியவன், சான்றோர் பெரியவன் அப்படி எல்லாம் அவர் சொல்லல. அதாவது ஆற்றுவார். இந்த முதல் குரல்லே சொல்லுகிறார், எடுத்த காரியத்தை முடிக்கும் வல்லமையுடையவர், அவர் தான் பெரியவரா ஆற்றுவார். அவரைத்தான் இவர் இது ஒரு வயசு பகையை ஒட்டி வருது, உட்பகைக்கு அடுத்து வருது. இது இவனை மட்டும் பகைச்சுக்காதேன்னு சொல்றாரு. வரம்பில்லாத ஆற்றலுடைய அதிகாரமுடைய வேந்தனை பகைச்சுக்காதேன்னு சொல்ல வர்றாரு. முதல் குரல்ல முதல் குரல்ல வந்து செல்வா, முதல் குரல்ல வந்து ஆற்றல் மிக்கவர்ன்றதுக்கு வந்து எடுத்து ஒருத்தரால எல்லா வேலையும் செய்ய முடியும்னா அவரு ஆற்றல் அவங்களே பெரியார் ஆயிட்டாங்க. அவங்களே பெரியார். ரெண்டாவது குரல்ல இல்ல, ரெண்டாவது குரல்ல கவனிச்சீங்கன்னா அதிகாரத்தை சொல்றாரு. அதிகாரத்துல இருக்கவங்க கிட்ட பகச்சிக்காத, அததான் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு. ஓகே ஓகே, அப்ப கரெக்ட் தான். நான் வரும்போது 4வது குரல் 4வது குரல்ல அதை விட சார் வீட்டுல பொருத்தி பார்க்கும்போது அப்பா மேல இருக்கிற சொத்தை பிள்ளைக்கு எழுதி கொடுக்க மாட்டேன்னு சொல்றவங்க, தாத்தா சொத்தை பிள்ளைக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றவங்க, அந்த வீடுகள்ல அவங்க வந்து ரொம்ப மதிப்பு உள்ளவங்களா இருக்கும்போது அப்பா பேச்ச பையன் கேட்காம போனான்னா சொத்து கொடுக்காம விரட்டி அடிச்சிடுறது, இந்த மாதிரி எல்லாம் நடக்குது இல்ல சார். அதெல்லாம் கூட அதுல நம்ம வந்து கொண்டு வரலாம். இதுல பெரியாருங்கிறத அவங்களுடைய ஆற்றலை சொல்றாரு. முதல்ல இருந்தே அதைத்தான் சொல்றாரு. ஆற்றலை இகழாதேன்னா சொல்றாரு. உளவியல் தான் பேசுறாரு. அவனை பகைக்கிறதுனா அவனோட ஆற்றலை நீ மட்டமா நினைச்சிடாத. அதனால நீ தீயால சுட்டாலும் புழைச்சுக்கிட்டுலாம். அவனுடைய ஆற்றல் இருந்தா நீ எந்த உலகத்திலயும் எங்கேயும் இருக்க முடியாது, நீ இருக்க அடல் வேண்டிங்கிறாரு. நீ உன்ன உயிரை அழிச்சு வரணும்னா இது நீ பகைச்சுக்கன்னு சொல்றாரு. ரொம்ப கிளியரா சொல்லிக்கிட்டே வர்றாரு. அடுத்த குரல் என்ன சொன்னீங்க? பெரியார் வந்து ஆற்றல் உள்ளவங்க சொல்லிட்டாரு. அதே சமயத்துல நல்லவங்களாவும் இருக்கணும்ல, இதுல கெட்டவங்கள அது பூரா நம்ம கொடுக்குற அட்ரிபியூட்ஸ். சில இடங்கள்ல அதிகாரத்துல இருக்கிறவங்கன்னு சொல்றாரு. பர்டிகுலரா அதிகாரத்துல இருக்கிறவங்கன்னு சொல்லும் போது நல்லவன் கெட்டவன்றது கிடையாது. உன்னை விட வலிமை மிக்கவர். அப்ப அந்த வலிமை மிக்கவர்கிட்ட நீ எப்படி நடந்துக்கணும்? சாதுரியமா நடந்துக்கணும். அந்த சாதுரியம் இல்லைன்னா உன்னை கொண்டுடுவான். பகையே ஆயிடுவான்னு சொல்றாரு. 2வது குரல்ல எல்லாம் அவனே பகை ஆயிடுவான்னு சொல்றாரு. அவனை இகழ்ந்தவனா. அதானே அது இயல்பு நடைமுறையில அதுதானே. அடுத்த குரல் போயிடலாமா? 97. கேள்வி கேட்கிறாரு அவரு.
வகைவாண்ட வகைவாண்ட வாழ்க்கையும் வாழ்க்கை வான்பொருளும் படிங்க. என் செய்கிறார். சொல்லுங்க. வகைவாண்ட வாழ்க்கையும் வான்பொருளும் என்ன தகைமாண்ட தக்கார் சரி. அதுக்கு என்ன சரி. சொல்றாங்க, தகுதியால் சிறப்பு பெற்ற பெரியார் ஒருவரை வெகுண்டால் அவனுக்கு பல வகையால் மாண்புற்ற வாழ்க்கையும் பெரும்பொருளும் இருந்தும் என்ன பயன் அப்படின்னு தான் கேட்கிறார். ஆமா. வகைமாண்ட வாழ்க்கை வான்பொருள். அப்ப எல்லாம் இருக்கு. அவன் போய் தகைமாண்ட தக்கார் செரின், அந்த அவன் அவனுக்கு கோபம் அடைஞ்சா, அப்ப அவன் கோபம் அடைகிறது மாதிரி நம்ம ஏதாவது அவனுக்கு இகழ்ந்தால், அவனை போற்றாட்டி, நமக்கு எவ்வளவு பெரிய செல்வம் இருந்தாலும் எவ்வளவு புகழ் இருந்தாலும் ஒண்ணும் இல்லை அப்படி. நிறைய இதுல அந்த மாதிரி நடந்திருக்கு. நம்ம அரசியல்ல சொன்னோம்னா அது நீண்டுகிட்டே போயிடும். அந்த மாதிரி சிறு கோபம் அடைஞ்சவங்க சொத்து பூரா இழந்தவங்க எல்லாம் இருக்காங்க. தகை அப்படிங்கும் போது பண்பு நலன்களை தான் குறிப்பிடுறாங்க. தகைமை அப்படின்னு சொல்றோம், பெருந்தகை அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்றோம். அப்ப தகைமாண்ட தக்கார் செரின் அப்படின்னு அவர் சொல்லும்போது பண்புகளிலே மேம்பட்ட பெரியவர்கள் அப்படின்னு அவர் அந்த இடத்துல கொண்டு வர்றார். அப்ப நீங்க தம்பி நீங்க கேட்டீங்கல்ல, தீயவர்களாக பெரியவர்கள் இருந்தால் என்னன்னு, இந்த மாதிரி செல்வாக்கு ஒரு கேள்வி எழுந்தால் என்ன செய்வது என்று வள்ளுவர் யோசிச்சுட்டு அடுத்த பாட்டுல உங்களுக்கு உடனே ஒரு பதில கொடுக்கிறார் பாருங்க. தகை மாண்ட தக்கார் சரி, நல்ல தகைமை பொருந்திய பெரியவர்களோடு நாம் பகை கொண்டால், நீ அந்த அவங்க கிட்ட பகை கொள்ளும் போது உங்ககிட்ட எவ்வளவு செல்வம் இருந்தா என்ன, உங்ககிட்ட என்ன இருந்தா என்ன, வான்பொருளும் என்ன, பகைமாண்ட வாழ்க்கையும் என்ன, உனக்கு சீரிய வாழ்க்கை இருக்கிறது, பொருள் வான அளவு பொருள் இருக்கிறது, என்ன இருந்து என்ன பிரயோஜனம், மேன்மக்கள் கிட்ட நீ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கியே, அவர்களினுடைய கோபத்துக்கு உள்ளாகி இருக்கிறாயே, இதை வச்சுக்கிட்டு உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவர் ஒரு கேள்விய நம்மகிட்ட கேட்டு சிந்திக்க வைக்கிறார். அவருதான் அவரை நோக்கி நம்ம கேள்வி கேட்டது போக இப்ப அவரு நம்மளை நோக்கி ஒரு கேள்வி கேட்டு நீங்க இதை பற்றி ஆராய்ந்து பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் கொடுக்கிறார். அப்போ மேன்மை பொருந்தியவர்களிடத்துல மறந்து கூட நாம அவர்களிடத்துல கோவப்படக்கூடாது, பெரியவங்க கிட்ட, பெருந்தகைமை உள்ளவர்கள் கிட்ட அப்படிங்கிற பொருள்ல கொடுக்கிறாரு அவர். நம்ம கோபங்குள்ள கூட விட அவன் கோபங்குள்ள வைக்க கூடாதுங்கிறதுதான் சரி. மன வருத்தம் நமக்கு துன்பத்தை விளைவிக்கும். இல்ல, அவனுடைய அவன் கோபம் அடைஞ்சா என்ன நிகழ், அப்ப அவனை கோபம் அடைய செய்யாம நம்ம பார்க்கணும். அடுத்த குறள் போல படிங்க, தெரிய வரல. குன்றன்னார் குன்ற மதிப்பின் குடியோடு நின்றன்னார் மாய்வர் நிலத்து. குன்றன்னார் குன்ற மதிப்பின் குடியோடு நின்றன்னார் மாய்வர் நிலத்து. உயர்ந்த மதிப்பு மிக்க பெரியாரை ஒருவர் குறைவாக மதிப்பாரேயானால் உலகில் என்றும் அழியாமல் நிலை பெற்றார் போல் உள்ளவரும் தம் குடும்பத்தோடு அழிந்து போவர். அதாவது மதிப்பு மிக்க பெரியார் ஒருவரை குறைவாக மதித்தால், பெரியவங்களை நாம பெரிய ஆளு அப்படின்னு நாம அவங்கள போய் குறைவாக மதிக்கும் போது நாம என்னமோ ரொம்ப இந்த உலகத்துல நிலை பெற்று வாழ்வது மாதிரி நாம நினைத்து கொண்டுதான் அவங்கள நம்ம அவமரியாதை பண்றோம். அந்த மாதிரி பண்ணுனா நாம மாய்வர் நிலத்து எப்படி மாய்வோம், குடியோடு மாய்வர் நிலத்து அப்படின்னு சொல்றாரு. குடும்பத்தோடு அவர்கள் அழிந்து போவார்கள் அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல குடியோடு சேர்த்துக்கிறாரு, குடியோடு மாய்வர் நிலத்து அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. இல்ல, இது நீங்க சொன்னது பொருள் வேற மாதிரி இருக்கு. இது என்ன சொல்றாரு, குன்றன்னார் குன்ற மதிப்பின், அவன் மலை போன்ற பெருமையுடைய ஒருவன் அழிந்து போக வேண்டும் என்று எண்ணினால் அவன் நம்மள குன்றோணும்னு நினைச்சான்னா நம்ம எவ்வளவு இருந்தாலும் நம்ம குடியோடு அழிந்து போவோம் அப்படின்னு இதுக்கு பொருள் சொல்றாங்க. அதாவது குன்றன்னார் அப்படிங்கிறது மிக பெருமை உள்ள ஒருவன்,
குன்றன மதிப்பின் நம்மளை குறைச்சு நம்ம அழியோன்னு நினைச்சான்னா சீரின்னு முதல்ல சொன்னார்ல, அதுதான் இங்க பொருள். அவன் அவன் நினைச்சான்னா நம்ம எப்படி இருந்தாலும் நம்மகிட்ட என்ன இருந்தாலும் குடியோட அழிஞ்சிருவோம். அப்ப அவனை நினைக்க விடாம பண்ணணும். நம்ம அவனை நாம போற்றி குறைவாக ஊட்டுவார். அவங்கள நினைக்காம இருந்தா அவங்க நம்மள வந்து குறைவா அதுதான் மாத்தி சொரியேன்னு சொல்றேன். நல்ல கவனமா பாருங்க. இங்க இங்க அது 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 பொருள் இல்ல. குன்றந்த ஒருத்த மதிப்புடையவன் குன்ற நினைத்தால் நம்மளை அழிக்கணும்னு நினைச்சா நம்மகிட்ட என்ன இருந்தாலும் நம்மளால காத்துக்க முடியாதுங்கிற. சார், இந்த குறள் வந்து மயிலை சிவமுத்து அவர்கள் எழுதின குறள் தான். அதுக்கான விளக்கம் தான் நான் கொடுக்கிறேன். வேற அதுலதான் சும்மா அவர் என்ன சொல்றாரு? சிவகுமார் சார் சாதாரணமா இருக்கிறத படிங்க. சாதாரணமா ஒருத்தர் ஏங்க சார், இது சாதாரண, இவரு ரொம்ப சிம்பிளா எழுதுற ஒரு விளக்கம். மயிலை சிவமுத்து அந்த மாதிரி எல்லாம் கொடுக்க மாட்டாரு. அவரு கொடுக்கிற உரையே ரொம்ப சிறிய உரைதான். அவர் என்ன சொல்றாருன்னா, மதிப்பு மிக்க பெரியவர்களை ஒருவர் குறைவாக கருதுவார்களே, ஆனால் உலகில் என்றும் நிலை பெற்று இருப்பார் போல இருக்கக்கூடியவர்களும் குடும்பத்தோடு அழிந்து போவார்கள் அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. இது ரொம்ப எளிய உரை சார். அது தவறா இருக்கமா? வேற ஏதாவது இருந்தா பாருங்க. இது இருக்கட்டும். இது தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது சார். தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது சார். இது வந்து நம்ம ஒவ்வொரு கோணத்துல எழுதுறாங்க. அதுல ஒரு வித்தியாசம் இருக்கு. நீங்க சரியா இல்ல சார், நீங்க சொல்றது எப்படின்னா பாருங்கன்னு சொல்றேன். இல்ல இப்ப நீங்க சொன்ன மாதிரி நான் 2 புத்தகத்தை வச்சுக்கிட்டு தான் நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கோணத்துல கருதும் போது நாமளும் அந்த கோணத்துல சிந்திக்கலாமே. இல்லம்மா, குன்றன்னார் அவரு குன்ற மதிப்பின், குன்றன்னார் குன்ற மதிப்பின். நம்ம போய் அவரை மதிக்கல. குன்றன்னார் நம்மளை குன்றோணும்னு நினைச்சானா அப்படிங்கறதான் அந்த 3 சொல்லுக்கு பொருள். அவன் குன்று போல வலிமையுடையவன் நம்மளை குன்ற மதிப்பின், நம்மளை குறைக்கணும்னு நினைச்சான்னா நம்மகிட்ட என்ன வகைப்பாடு இருந்தாலும் நம்மளால காத்துக்க முடியாது. அந்த வேந்தன் சரின் அதுதான் இது. மேடம் அந்த பொருள் திருப்பி படிங்க மேடம். அதுல அவர் என்ன கொடுக்கிறாருன்னா சார், மலை போன்ற மதிப்பு மிக்க பெரியவர்களை ஒருவர் குறைவாக மதிப்பாரே ஆனால். ஏன்னா பெரியவங்களதான் நம்ம வந்து குறைவாக நினைக்க கூடாதுங்கிறது தான் இந்த அதிகாரத்தினுடைய தலைப்பே. அப்படி இருக்கும்போது பெரியவர் ஏன் நம்மள போய் குறைவா நினைக்க போறாங்க? நாம தான் அவங்கள குறைவா நினைக்கிறோம். அவங்கள நாம தான் அவமதிப்பு பண்றோம். அப்படி அவமதிப்பு நாம செய்யறது எதனால அப்படின்னா, நம்ம கிட்ட எல்லா விதமான செல்வமும் இருக்கிற காரணத்தினால நாம அவங்கள வந்து குறைவா கருதுறோம். அப்படி நாம கருதுனா எவ்வளவு இருந்தாலும் எல்லாம் அழிந்து விடும் அப்படிங்கிற பொருளை அவர் வந்து கொடுக்கிறார். கரெக்டா, அது நியாயமா தான் கொடுத்துருக்காரு. அது பார்க்கிற விஷயம் என்னன்னா பவர் தான் இங்க வந்து, அதாவது அதிகாரம். ஒருத்தர் வந்து அதிகாரன்றதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் மிகுந்தவர், மலை போல ஆற்றல் இருக்கிறவர் கிட்ட நாம வந்து நடந்துக்கிற முறையை பார்த்து படிக்கணும் அப்படின்றது தான். அவங்க வந்து எதுவும் பண்ண போறது இல்லை. ஆனா நம்ம நடந்துக்கிறதே பார்த்து நடந்துக்கிறதுதான். கலைஞர் உரையெல்லாம் வருமே எங்கிட்ட. இல்ல கலைஞர் உரையெல்லாம் இருக்கும் பாருங்க. கலைஞர் உரையில என்ன சார் இருக்குது? படிங்க சார். மலை போன்றவர்களின் பெருமையை குலைப்பதற்கு நினைப்பவர்கள் நிலைத்த பெரும் செல்வமுடையவர்களாக இருப்பினும் அடியோடு அழிந்து போய்விடுவார்கள். மலை போன்றவர்களின் பெருமையை குலைப்பதற்கு நினைப்பவர்கள் நிலைத்த பெரும் செல்வம் உடையவர்களாக இருப்பினும் அடியோடு அழிந்து போய்விடுவார்கள். அதுதான் இந்த பொருள் தான் அவரு கொடுக்கிறார். அதேதான். இப்ப மணக்குட ஒரு உரையை நான் படிக்கிறேன். மலை போல பெரியவரை குறைய மதிக்கிறான் உலகத்தில். குறைய மதிக்கிற ஒருவன். ஆமா, மதிப்பாராயின் குறைய மதிப்பாராயின் உலகத்தின் கண்ணே நின்றார் போல தோன்றிக்கிணர் குடியோடு கூடுமாய் குன்ற மதித்தில் அவமதித்தல். நல்லது. திருக்குறள் முனுசாமி என்ன சிம்பிளா சொல்றாருங்க, குன்றினை ஒத்த அருந்த ஒத்தர் கெட்டு போகுமாறு நினைப்பாரையின் அப்போதே இப்பூமியில் நிலை பெற்றுள்ள செல்வந்தர் தம் குடியோடும் அழிவர்.
அதாவது கெட்டு துன்பினை போகுமாறு ஒத்த கெட்டு போகுமாறு நினைப்பாராயின் யாரையாவது ஒருத்தரே கெட்டு போகணும்னு நினைச்சாருன்னா அவன் குடியோடு அழிந்து விடுவான் அப்படிங்கிறது மாதிரிதான் இருக்கு. சிந்திச்சு பார்க்கலாம். அடுத்தது பாயிண்ட் ஆஃப் வியூல வருது. உங்க நீங்க விளையாட்டு சொல்ற பாயிண்ட்ல வருது. வருது, அதுல வருது. அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோக்கம், பொருள் ஒழுங்கா இருக்கா அவ்வளவுதான். பொருள் நமக்கு என்ன புரியுது, நாம என்ன சொல்ல வரோம், அதுக்கு கருத்து வந்து நம்ம மக்களுக்கு சார் அதுக்கு எழுவாய் குன்றன்னார். அதாவது எழுவாய் இந்த இதுக்கு குன்றன்னார் அவங்கதான் நினைக்கிறாங்க, அவரை நினைக்கல அப்படிங்கறது மாதிரிதான் அது. அந்த சொல்லுடைய அமைப்பு அப்படி இருக்குன்னு நினைச்சேன். பரவாயில்ல, அடுத்ததுக்கு போலாம். இதுல வந்து சார் நம்ம அதிகாரத்தினுடைய தலைப்பு பெரியாரை பிழையாமை அப்படின்னா பெரியவங்களை தான் நாம குறைவாக நினைத்தால் நமக்கு கேடுங்கிறது தான் சார் அதுல இருந்து நம்ம பெறுவது. அவங்க வந்து சரி. நம்மள நினைக்கிறதுங்கிறது அந்த அளவுக்கு பொருத்தப்பாடா எனக்கு தெரியல. நாம தான் பெரியவங்களா, என்ன பெரிய ஆளு இவரு அப்படின்னு இல்லம்மா, இதுல நான் என்ன சொல்ல வரேன், இல்ல இருக்கு சார் பாத்தீங்களா? சார் இது ஒரு இது நிமிஷம். அடுத்தது ஒரே ஒரு வேந்தர் செரின்னு இருக்குல்ல, வேந்தருக்கு கோபம் வந்துட்டா நீ ஒரு இடத்துலயும் இருக்க முடியாது, எங்கேயும் போக முடியாதுங்கிறல. அதே தான் இப்ப மாத்தி சொல்றாரு. அவன் மிகப்பெரியவன், அவன் நினைச்சிட்டான்னா, நீ குன்றோணும்னு நினைச்சிட்டான்னா உங்கள்கிட்ட எது இருந்தாலும் உன்னால காப்பாத்திக்க முடியாது. அப்படி இருக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், அவனை பிழையாம நடந்துக்கணும். நமக்கு சொல்லி தர்றதுதான். அவன் நினைச்சான்னா நம்மளை அழிச்சிருவான். அவன் வேந்தன், அவன் குன்று மாதிரி பெரியவன். அவன்கிட்ட நம்ம நடந்துக்கிற முறை அவனை இகழாது. அவனுக்கிட்ட அவன் நினைச்சான்னா நம்ம அழிஞ்சிருவோம், குடியோட அழிஞ்சிருவோம். அதனால அவன் நினைக்காம இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும். அவன் இழக்கூடாது, அவனுடைய செயலை இழக்கூடாது, நம்ம ட்வீட் பண்ணக்கூடாது, இதுல போடக்கூடாது, வாட்ஸ்அப்ல அவனை பத்தி எழுதுனா உள்ள தூக்கி அதுதான் சார் போட்டுறாங்க. பிழையாமை, அதுதான் பிழையாமை. வாட்ஸ்அப்ல இல்ல சார் சொன்ன மாதிரி ஒரே நிமிஷம். சார் சொன்ன மாதிரி சாலமன் பாப்பையாவும் ரெண்டு கருத்துமே இருக்கு இதுல. சாலமன் பாப்பையாவும் அமுதா மேடம் அப்படிதான் எழுதியிருக்காரு. மலை ஒத்த ஆற்றல் உடைய பெரியவர் ஒருவரை அழிக்க எண்ணிவிட்டால் அவர் எண்ணி அளவிலேயே இப்பூமியில் நிலை பெற்று வாழ்வோர் போன்றோரும் தம் குடியோடும் கூட அழிவர். ரெண்டு மீனிங்குமே வருது. ரெண்டு மாதிரி எழுதியிருக்காங்க. வருதுங்க தம்பி. இதுல வந்து எப்படின்னா, முதல் குறள்ல வந்து நாம வந்து அவங்கள குன்ற நினைத்தால் என்ன நிகழும், ரெண்டாவது குறள்ல அவங்க நம்மள குன்ற நினைச்சா என்ன ஆகும். ரெண்டுமேவே இருக்குது. ரெண்டாவது குறள்ல தான் வந்து வேந்தன் வந்து நம்மள வந்து அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான், ஆற்றல் உள்ளவன் முடிவு பண்ணிட்டான்னா அழிஞ்சிருவோம். மேல நாம அவங்கள நினைச்சாலும் நாம அழிஞ்சிருவோம் அப்படிங்கிறது தான். அதுல ரெண்டு பேருமே நினைக்க கூடாது அப்படிங்கிறது தான் முதல்ல 8, 9ல அவர் குறிப்பிடுறாரு. அப்படிதான் நான் பாக்குறேன் சார். அடுத்த படிக்கவா? ஏந்திய கொள்கையார் தீரின் இடைமுறிந்து வேந்தனும் வேந்து கெடும். ஏந்திய கொள்கையார் தீரின் இடைமுறிந்து வேந்தனும் வேந்து கெடும். மூவா சொல்றாரு, ரொம்ப சிம்பிளா சொல்றாரு. உயர்ந்த கொள்கையுடைய பெரியவர் சீறினால் நாட்டையாளும் அரசனும் இடை நடுவே முறிந்து அரசு இழந்து கெடுவான். பாருங்க, இடையிலே அரசு முறிந்து கெடுவான் அப்படிங்கிறாரு. யாரு? பெரியவர் ஒருத்தர் சீறினால், உயர்ந்த கொள்கையுடைய ஒரு பெரிய சீறினால் அரசனும் அழிவான் அப்படிங்கிறார். ஆமா, குன்ற நினைப்பின் தான். அரசனா இருந்தாலும் இங்க இவ்வளவு நாள் சொன்னது வந்து பொதுவா சொன்னாரு. இப்போ வந்து அரசனா இருந்தாலும், நீ அரசனா இருந்தா கூட உனக்கு மேல ஒருத்தர் இருக்கிறான்னா அவங்க கிட்ட நீங்க பகிர்ந்தீங்கன்னா உன் அரசு காலி ஆயிடும் அப்படின்ற அந்த ஒரு இது இருக்குல்ல, அது நடக்குதுல்ல. இந்த உனக்கும் மேலே ஒருத்தர் இருக்கான்ற அப்படின்ற மாதிரி அது எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் பெரிய இருக்கான். அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த பவர்ஃபுல் இது வந்து மாறிடுது இல்ல. அதுதான். மனிதர்களுக்கு சொன்னாரு, அப்புறம் கொஞ்சம் பணக்காரனுக்கு சொன்னாரு, வகை மாண்ட செல்வம்னு சொன்னாரு. இப்ப அரசன் வரைக்கும் கொண்டு வந்துட்டாரு. ஆரம்பத்துல இருந்து அரசன் வரைக்கும் யாரா இருந்தாலும் பெரியவர்களை பிழையாதீர்கள். அந்த கேட்டகரி வந்து மாத்திட்டே வராரு. ஆமா, கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டே வராரு. மாத்திட்டே வந்துட்டு
சொல்றாரு. நான் பெரிய அரசன் தானே, என்ன அவன் என்ன பண்ணிட போறான் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்தால் கூட நீ பெரியவங்களை பிழையாக நினைச்சிடாத, செஞ்சிடாத, அவமரியாதை செய்து விடாதே. அதுதான் கடைசி ரொம்ப ரொம்ப கடைசி குரல் படிச்சிடுங்க சார். இறந்து அமைந்த சார்புடையர் ஆயினும் பொய்யார் சிறந்து அமைந்த சீரார் சரி. மிகச் சிறப்பாக அமைந்த பெருமையுடையவர் வெகுண்டால் அளவு கடந்து அமைந்துள்ள சார்புகள் உடையவராயினும் தப்பி பிழைக்க முடியாது. மிகச்சிறப்பாக அமைந்த பெருமையுடையவர்கள் வெகுண்டால். அதான் இங்கேயும் அதான் சொல்றாரு, அதேதான். அதாவது அந்த பெருமைன்றதுல பல கேட்டகரி சொல்றாரு. இங்க மிகச்சிறப்பு பெருமையுடையவர்கள், அதாவது ரொம்ப பெருமையுடையவர்கள், ஒரு பேரு பெற்றவங்க, அவங்க வந்து வெகுண்டாங்கன்னா அளவு கடந்து அமைந்துள்ள சார்புகள் உடையவரானால் தப்பி பிழைக்க முடியாது. உனக்கு என்ன சப்போர்ட் இருந்தாலும் நீ பிழைக்க முடியாது. வேற ஒண்ணா அதுதான் இங்க வந்து ரொம்ப, அதாவது கேட்டகரி பிரிச்சுட்டாரு அந்த பெரியவங்க. அதாவது டாப்ல இருக்கிறவங்கள கேட்டகரி பிரிக்கிறார் அரசருக்கு மேல டாப்ல இருக்கிறவங்க, அவங்க சுத்தி அவங்களுக்கு மேல ஒரு கேட்டகரி வச்சுட்டு, அப்படி இருக்கிறவங்க கோவப்படுற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம்னா உனக்கு யாரு சப்போர்ட்டா இருந்தாலும் அதை அழிச்சிடுவாங்க. அதுல அந்த சீரார் அப்படின்னா சிறப்பு மிகுந்த ஒழுக்கம் உள்ள பெரியோர்கள் அப்படின்னா, அந்த பெரியோர்கள்ங்கிறதுக்கு அவர் வந்து ஆற்றலை மட்டுமே அவர் மையப்படுத்திக்கிட்டே வர்றவரு. இந்த ஒழுக்கமும் அந்த சிறப்பும் அவர்களுக்கு இருந்தா அப்படிப்பட்டவங்களை வந்து நாம வந்து அவமரியாதை செய்தால், எவ்வளவு செல்வம் இருந்தாலும் நமக்கு கூடவே எத்தனை பேர் உதவியாளர்களாக இருந்தாலும் அவ்வளவுதான். அதனால அவங்கள வந்து நாம கொஞ்சம் கூட அவமரியாதை செய்யக்கூடாது அப்படிங்கறதான் அவர் வலியுறுத்துறாரு. இப்போ உலக இப்போ அமெரிக்கா எடுத்துக்கலாமா? அமெரிக்கா எடுத்து பேசலாமா? என்னதான் எல்லையற்ற வாய்ப்புகள் உள்ள அமெரிக்காவா இருந்தாலும் தகுதியில் சிறந்த சான்றோரின் சனத்தை எதிர்த்து தப்பிக்க முடியாது. எவ்வளவுதான் பெரிய வல்லவரா இருந்தாலும் சான்றவர்களை திட்டுறாங்க, எல்லாரும் திட்டுறாங்க, எல்லாரும் திட்டுறதா நான் பாக்குறேன். அவரால் தப்பிக்க முடியாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அதுக்கு என்ன 4 வருஷம் இருக்கே சார். எனக்கு நான் பாக்குற பேப்பர்ல அவர் திட்டுற மாதிரிதான் வருது, அவரை எல்லாம் சேலஞ்ச் பண்ற மாதிரிதான் வருது, அவர் செய்யறது தப்புன்ற மாதிரிதான் வருது. இருந்தாலும் எல்லாரும் அவர் தப்பிக்க முடியும். அவர் தப்பிக்க முடியுமா முடியாதா? 4 வருஷம் இருக்குன்றாங்க. ஆமா, ஓகே. அந்த நடுவுல எல்லாம் ஒண்ணாவாது சார். அந்த அளவுக்கு எல்லாம் இது இல்ல. அமெரிக்காவை வந்து நம்ம அந்த அளவுக்கு இது பண்ண முடியாது. நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன். அவருக்கு சப்போர்ட் இருக்குது, அவருக்கு மக்கள் அந்த அவங்க இதுல பொலிட்டிக்கல் சப்போர்ட் நிறைய இருக்குது, பவர் இருக்கு. அதனால வந்து அவரு கஷ்டம் தான். பாலிடிக்ஸ் பேசக்கூடாது. அவங்களோட ரூல்ஸ் என்னன்னு நமக்கு தெரியாது. செல்வாக்கு மேபி தெரிஞ்சுக்கலாம். இல்ல சார் சொன்னதுல ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ வந்து ஒரு ஸ்டடி மைண்டடா இப்போ உங்களுக்கு ஒரு பெரியாரை வந்து சேலஞ்ச் பண்ற அளவுக்கு இன்னொரு பெரியாரா இருக்கணும். இங்க வந்து அப்படி இல்லை. இது வந்து எப்படி இருக்குன்னா, தினம் ஒரு பேச்சா பேசுற ஆட்களா இருக்கிறதால இவர் அதுல வரவே மாட்டாரு. இந்த தகுதியிலே இல்லை. சண்டை போறதுக்கு ஒரு தகுதி இருக்கணும்ல, அந்த தகுதியிலே இல்லையே. அப்ப எப்படி இன்னைக்கு நான் ஒண்ணு சொல்றேன், நாளைக்கு திருப்பி நான் விளக்கிறேன், திரும்பி நாளைக்கு சரின்றேன், திரும்பி இல்லைன்றேன். இப்படி இருக்கிறது வந்து இதுல எடுத்துட்டே வர முடியாதுன்றேன். ஒண்ணு சொன்னா அதுல நிக்கணும்ல ஸ்டெபிலிட்டியா, அதுவே இல்லையே. இப்போ சரியான ஒரு பெரியாரை எதிர்க்கிற அளவுக்கு தகுதியே இல்லாத ஒருத்தரை நம்ம இதுல கொண்டே வர முடியாது. ஆமா, ஒருத்தரை எதிர்க்கணும்னா அந்த அளவுக்கு தகுதி உள்ளவர்களாலதான் இன்னொருத்தவங்களை எதிர்க்க. கடைசியா இந்த அதிகாரத்துல கடைசி இந்த 2 திருக்குறள்லயும் பெரியார்னா என்னன்றத டாப் நாட்ச்ல கொண்டு போய் டிஃபைன் பண்ணிட்டாரு. முதல்ல வந்து அதிகாரமும் பணம் அவன் இவன் சரக்கு கிறக்குன்னு எல்லாம் போட்டு வந்துட்டு கடைசியா என்ன சொல்லிட்டாரு, எல்லாத்துக்கும் மேல கொள்கை உள்ளவன், எல்லாத்துக்கும் மேல தன் வாழ்க்கையில வந்து என்ன நீதி நெறியோட வாழறவன், இவன் தான்டா டாப்பு அப்படின்னு கொண்டு வந்து கடைசியா நிறுத்திட்டாரு. தான் அந்த அதிகாரத்தோட டைட்டிலுக்கு மேட்ச் பண்றாரு. நல்ல அருமையான அதிகாரம் சார் இது. வந்து பெரியாரை பிழையாமை, அருமையான அதிகாரம் உள்ளவங்களை பற்றி பேசுது. ரொம்ப நல்ல நல்ல கருத்துகள் எல்லாமே
அற்புதமான கருத்துகள். தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லா நேரத்திலும் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப சாதுரியமா நடந்துக்குங்க. தப்பி ஆமா தவறி கூட சாதாரண ஆளு, இவர் பெரிய, இவரு ரொம்ப ஆமா இவரை நம்ம ஏமாத்திடலாம், அவரை நம்ம ஏமாத்திடலாம், தோற்றத்தை பார்த்து இந்த மாதிரி பெரியவங்களை முடிவு பண்ண முடியல சார். அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்த மனசுல கொள்ளாதீங்க. இது யாரையும் நீங்க ஏமாத்திடலாம்னு நினைச்சீங்கன்னா அவன் எவ்வளவு பெரிய ஆளுன்னு நமக்கு தெரியாது. அப்ப அவனுடைய பலம் பலம் தெரியாத வரைக்கும் நாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்போம். அப்ப நம்ம எவ்வளவு தூரம் சாதுரியமா நடக்கும். ஆமா யாரையும் உருவத்தை பார்த்து நம்ம எடை போட முடியாது அதுதானே அப்படின்றது. அவர் சொல்றாரு, உருவு கண்டு எல்லாமை வேண்டும் அப்படின்னுட்டு. தோற்றத்தை பார்த்துட்டு இவங்க என்ன பெரிய, நமக்கு ஆமா, இவங்க சில என்ன பெரிய சமயங்கள்ல ஆளுன்னு நினைச்சிட்டோம்னா தோற்றங்கள்லயே அப்புறம் அவங்க கிட்ட இருக்கிற பவர் காமிச்சாங்கன்னா நம்ம அழிஞ்சிடுவோன்றதுதான் கடைசி சொல்றது. ஆமா சோ உருவத்தை பார்த்தெல்லாம் நம்ம பயந்துடக்கூடாது. இந்த ரோட் ரேஜ்ல காட்டுவாங்க. இந்த ரோட் ரேஜ் நீங்க ரொம்ப ஃபேமஸ் இல்ல சார்? ரோட் ரேஜ்னா இந்த வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் கோவம் துப்பாக்கி எடுத்து சுட்டுப்பானுங்க. ஐயோ அதுல ஆமா, இங்க ரொம்ப காமன் இந்த ரோட் ரேஜ்ன்றது. அது எதுக்குன்னா அது ஏன் அப்படி ஆகுதுன்னு சைக்காலஜிக்கலா அது பெரிய பிரச்சனை இருக்கு. ஏதோ அவங்களுக்கு இரிட்டேட் பண்ற மாதிரி எதிர்க்க இருக்கும், முன்னாடி இருக்கும் ஓடிட்டான், இல்ல பின்னாடி இருக்கும் ஏதோ அவனை வெறுப்பேத்திட்டான்னா உடனே அவன் துப்பாக்கி எடுத்து சுட்டுருவானுங்க. அது எப்படி அந்த மாதிரி தம்பி நிறைய அதை அலோ பண்றாங்க? அது அப்ப யார் அலோவ் தண்டனை பண்றது? இவன் கம்மியா இருக்குமா? இல்ல சுட்டதுக்கு அப்புறம் தண்டனை எங்க அலோவ் பண்றது? சுட்டு முச்சாச்சு. தண்டனை கம்மியா இருக்குமா? தண்டனை கம்மியா அது இருக்குமா? தெரியல. அது 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 கூட போல. நான் என்ன சொல்றேன்னா அவ்வளவு கோவம் வருது அந்த இடத்துல அவங்களுக்கு. இந்த இடத்துல ஒருத்தன் நல்ல பெரிய வண்டியும் ஒரே அமகலம் பண்ணிக்கிட்டும் அவங்க கையில துப்பாக்கி வச்சுட்டு இருக்கோம் இருக்கிறவன் ஒரு சின்னதா ஒரு கார் இருக்குன்னா அதை பார்த்துட்டு இவன் என்ன பண்ற போறான்ட்டு துப்பாக்கி எடுத்துன்னு போறான்னு வச்சுங்களேன். இப்ப அது உள்ள இருக்கிறவங்க இவ்வளவு பெரிய துப்பாக்கி எடுத்து இப்படி நீட்டினாங்கன்னா இவன் எதிர்பார்த்திருக்க மாட்டான் இல்லையா? இவன் என்ன நினைச்சிருப்பான், காரு சின்னதா இருக்கு, யாரோ வயசானவங்க இருப்பாங்க அப்படி இருப்பாங்கன்னு பார்த்து அந்த வயசானமாவே கூட இவ்வளவு பெரிய துப்பாக்கி எடுத்து இப்படி நீட்டி டம்முன்னு சுட்டுச்சுன்னு வச்சுங்களேன். ஸோ அதனால நான் தான் கையில இருக்கு, நம்ம தான் பவரு, நம்ம ஏற்கனவே 2 பேரை சுட்டுட்டோம், நம்மளை எவனும் எதுவும் பண்ண முடியாதுன்னு அப்படி யாருமே எந்த யாரையும் குறைச்சி இடப்பட முடியாது. யாருக்கிட்ட என்ன வேணா இருக்கலாம். அதே மாதிரி இங்க பிரைவேட் ப்ராப்பர்ட்டி உள்ள போனா சுடுறதுக்கு முழு உரிமை இருக்கு. என் ப்ராப்பர்ட்டி யாராவது வந்தாங்கன்னா நான் சந்தேகத்தின் பேர்ல சுட்டு சாவடிக்கலாம். என்ன எதுவும் ஜெயில எல்லாம் போட முடியாது. பயமா இருக்கே தம்பி கேட்டாலே. ஆமா, இங்க அவ்வளவு ரூல்ஸ் இருக்கு. இப்ப நான் ஒரு அவசரத்துக்கு போயிட்டு தெரியாத வீட்டுல போயிட்டு ஏதோ ஒரு உதவி கேட்கறதுக்கு போறேன்னா அவங்க உள்ள இருந்து பார்க்கும்போது என்ன சந்தேகப்பட்டாங்கன்னா, நான் திருடன் அப்படின்னு சந்தேகப்பட்டாங்கன்னா அவங்க கதவு திறந்து உடனே என்ன சுட்டுடலாம். என்ன இன்னும் கூட கேட்காம சுட்டு சாவடிக்கலாம். ஸோ இங்க அவ்வளோ ரிஸ்க் இருக்கீங்க. ஏன்னா அவ்வளோ அளவுக்கு செக்யூரிட்டி உங்களை நீங்க காப்பாத்திக்கிறதுக்கு இங்க உரிமை கொடுக்குறாங்க. சார் ஒரு புரியுதுங்களா? செல்வா சார், இன்னைக்கு கூட ஒரு அமெரிக்காவில் இன்சிடென்ட் நீங்கள் நியூஸில் கேட்டிருக்கலாம். நான் வீடியோ கிளிப் தற்சமயம் பார்த்தேன். ஒரு சாப்பர் 14 பேர் கொண்டு வரல ஒரு குட்டி விமானத்தில் அமெரிக்காவில் ஒரு டெஸ்டினேஷனுக்கு போகணும். அந்த டெஸ்டினேஷன் இறங்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஹைஜாக்கர் சொல்கிறான் உள்ளே இருந்து. அதனால இல்லை பைலட் அங்கே தான் இறங்குவாங்கிறாரு. 2 பேரை கத்தியை வச்சு 2 பேசஞ்சரை குத்திட்டான். அப்போ பைலட் அப்பவும் சொல்றாரு நான் இங்கே தான் இறக்குவாங்கும் போது இந்த டென்ஷன்ல பின்னால் ஒரு டாக்டர் ஏற்கனவே ஒரு துப்பாக்கி கையில வச்சு அவனை ஹைஜாக்கரை சுட்டுட்டாரு. சுட்டுட்டு அவருடைய வேலையை அவர் பார்த்துட்டாரு. இப்ப இதுல பெரியாரா நம்ம நினைக்கிறது, பெரியவர் நினைக்கிறது நம்ம விமான ஓட்டியை தான் நம்ம நினைக்கணும். அவர் என்ன டிசிஷன் எடுக்கிறானோ அதுதான் நம்மளோட லைஃப். இப்ப அவர் அதில் தான் இறங்குவான்னு சொல்லிட்டாரு. இப்ப தற்சயமா இப்ப டாக்டர் இல்லை, அவர்கிட்ட ஒரு துப்பாக்கி இல்லைன்னு சொன்னா அப்ப அவருடைய நிலைமை என்ன ஆகுங்கிறது இப்ப இங்க ஒரு கேள்விக்குறி. ஆனா இப்ப ஹைஜாக்கில் கீழே லேண்டிங் இறங்கினோடனே அவன் இறந்துட்டான். அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. டாக்டருக்கு என்கொயரி போயிட்டு இருக்குங்க. அப்புறம் லேட்டஸ்டாக இப்போ நியூஸ் பார்த்தேன். இன்னொரு உதாரணம் நான் சொல்ல போறா இருந்தா ஒரு பெரிய வாரம் நடக்குது. இப்போ கதையா சொல்றாங்க. ஒரு 300 பேர் உள்ள ஒரு வாரம், ஒரு 3000 பேர் இருக்கிற ஒரு வீரர்களும் கொண்ட படைக்கு 2 படைக்கு மோதக்கூடிய சூழ்நிலை. அப்போ எல்லாருமே இந்த 300 படை சிறிய படை உள்ள அந்த தளபதிட்டு முறையிடுறாங்க. இது நம்ம ரொம்ப குறைவா இருக்கிறாம வீரர்கள்லாம் அவங்க கூடுதலா இருக்கிறாங்களே, நம்ம ஜெயிக்காமா என்னமா தெரியலையே அப்படின்னு சொல்லும் பொழுது, சரி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மணி நேரம் டிசிஷன் எடுக்கிறாரு. அந்த வாரை லீட் பண்றவர் சின்ன படையினுடைய தலைவர் தளபதி என்ன செய்றாரு, ஒரு காயின் போட்டு நம்ம பார்ப்போம், டாஸ் போடுவோம். அப்போ பூவா தலையா அந்த மாதிரி பண்ணும்பொழுது அப்ப கேட்குறாங்க கூட சின்ன படையினுடைய வீரர்கள் சொல்றாங்க பூவை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. கடைசியில பூ எடுத்த உடனே ஒரு ஜோஸ் அந்த படை வெற்றி பெறுது. இப்போ இவ்வளவு பெரிய படையை நம்ம சின்ன படை எப்படி வெற்றி பெற்றது
இந்த ஆச்சரியமா கேட்கும் பொழுது தளபதிட்ட வராங்க. ரெண்டு எப்படி பக்கமும் பூ. சாத்தியப்பட்டது அப்படிங்கும்போது அவர் என்ன சொல்றாரு, பூவாத்துல டாஸ் போட்டதுல 2 பக்கமே நான் பூ தான் வச்சிருந்தேன், தலை கிடையாது. இது நம்மளுடைய கான்பிடன்ஸ், நம்மளுடைய தன்னம்பிக்கை, நம்மளுடைய இதுல தான் நம்ம ஜெயிச்சிருக்கிறோம் ஒரு அப்படின்னு சொன்னாரு. அப்போ நம்ம செல்வா சார் ஒரு கொஸ்டின் பண்ணாரு, பெரியாருங்கிறது வந்து அதுக்குடைய தகமைசால் இருக்கணும். அப்பதான் அவர் சொன்னது கரெக்டா இருக்கணும். அவர் நமக்காக வேண்டி அதாவது என்ன சொல்றது, நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணல, அவரை மதிக்கல, அல்லது ஆற்றலுடையவரை நம்ம கொண்டு போயலன்னு சொன்னா நம்ம அழிஞ்சு போகும். ஆனா அந்த பெரியவரை நம்ம இனம் காணணும். அதுதான் இதுல மெயின். ரெண்டாவது எங்களுக்கு கற்றுத்தந்த பாடம் என்னன்னு சொன்னா, 3 பேரா போனா அதுல ஒரு ஆளை மல்லியமா ஆக்கிருங்க. ஒரு லீட் பண்ணக்கூடிய 2 பேரை, 3 பேர்ல ஒரு ஆளை நீங்க தலைமையா எடுத்துக்கிறீங்க. அவர் சொல்லுக்கு நீங்க கட்டுப்படுங்க. அப்ப 3 பேர பேச்சு வராது. 3 பேரும் ஒவ்வொரு கமெண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. 2 பேரும் போனா அதுல ஒரு ஆளு யார் எப்படி உங்களுக்கு லீடரா தெரியுதோ அவங்களை எடுத்துக்கிறதுங்கிறாங்க. இப்ப இப்படி ஃபாலோ பண்ணமாக்கும் நம்முடைய பெரியார் எப்படி பெரியவங்களை சொல்ற மாதிரி இந்த 3 பேர்ல நம்ம யாரை எடுத்திருக்கிறோமோ அவங்க சொல்லுபடி நடந்தா 2 சாராருக்கும் வெற்றியை கொண்டு போவோம், பாதுகாப்பா இருக்குங்கிறதான் இதுல ஓவரால் கருத்து. எனக்கு இப்ப மண்டையில படுது, அதனால சொன்னேன். ரொம்ப நன்றி. இன்னைக்கு அழகான தலைப்பு தான் குரலுங்கிறது. பல விதமான கருத்துக்கள் வந்து கொண்டே இருக்கும். ஒரு கருத்துல மட்டும் நம்ம ஒரு முரண்படையில. ஆனா வினயதீர்த்தா சார் சொன்னது வந்து குன்றா இருப்பவர் வந்து நம்ம குன்றாகும்னு சொன்னா அதை நம்ம வந்து மலிஞ்சு போன்னு நினைச்சா அது சரியில்லைங்கிறதும் ஒரு விளக்கம் இருக்கு. சாலமன் பாப்பியா அதை சொன்னதை செல்வா சார் சொன்னாரு. அதே மாதிரி மேடம் அமுதா மேடம் சொன்னதும் கரெக்டு தான். அதனால சில கருத்துகள் இதுல வரும். நம்ம வந்து இப்ப நடப்புகளை சிந்திக்கத்தானே திருக்குறள் நம்ம சொல்றோம். எப்பவும் போல இல்லையே. நம்ம வந்து திருக்குறள் நடத்துறதே அன்னன்னைக்கு நடக்கிற ஒரு பாடங்களை நம்ம கற்றுக்கொள்வதற்காகத்தான் நம்ம நடத்துறோங்கிறது இங்க உறுதி செய்யப்பட்டது. ஆனால் எல்லோருக்கும் நன்றி. வினயதீர்த்தன் சார் அருமையான கருத்து. அமுதா மேடம், நான் கொஞ்சம்லாம் அமைதியா இருந்தேன். ஏன்னா பெரியவர்கள் தகைசால் பெரியவர்கள் இருக்கும்போது நம்ம முந்தக்கூடாதுங்க வேண்டியதான் அதை பேணி இருந்தேன். கடைசி சொல்லி முடிச்சுட்டேன். ரொம்ப நன்றி. சுத்தி இப்ப நான் ஏன் பேசணுன்ற மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. இப்ப செல்வா சார் என்ன பாக்கல இல்ல பாருங்க, தெரியுதா? ஒரே ஒரு செல்வா சார் பாத்துட்டாங்களா? இப்ப நீங்க தான் இங்க பாஸ். இத உம்ரா மொட்டை சார். ரிஃபாய் பாய், நீங்க தான் இங்க பாஸ். நோ சார், நோ 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 நோ. நீங்க சொன்னீங்க பாருங்க, மொட்டை பாஸ்ன்னு சொல்லுவாங்களே தெரியுமா? அது மாதிரி. அது மாதிரியா மொட்டை பாஸ்? சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரி 3வரில் ஒருவரை தலைவராக ஏற்றுக்கொள்வது, 2வரில் ஒருவரை தலைவராக ஏற்றுக்கொள்வதுன்னு சொன்னீங்கல்ல. ஏற்றுக்கொள்ற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க சார். ஏற்றுக்கொள்ள மறுக்கும் போதுதான் சார், நீ யாரு, உன்னை நான் ஏன் ஏத்துக்கணும்னு நினைக்கும் போதுதான் மேடம் பிழைகள்லாம் நிகழுது. மேடம் இதுல ஒண்ணு சொல்றேன்னா, ஏற்கும் பொழுதே நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆலோசனை பண்ணி அதை அலசி ஆறுதான் அவரை கொண்டு வரணும். அவர் தேர்ந்தெடுத்த பிறகு அவர் சொல்ல கருத்தை நம்ம கேட்காம இருக்கிறது வந்து நமக்கு ஒரு அறியாமை. ஆமா, அதையும் தானே வள்ளுவர் சொல்றாரு, தேரான் தெளிவும் தெளிந்தான் ஐயுறவும் தீரா இடும்பை தரும்னு சொல்லிடுறாருல்ல. இருங்க நம்ம வினயதீர்த்த சாருக்கு பவர் வந்துச்சு. பவர் தான் சார். இவ்வளவு நேரம் இருட்டுல இருந்தாருல்ல, இப்ப பவர் வந்துச்சுன்னு சொன்னேன். எப்பவுமே ஐயோ ஐயோ இல்ல, இந்த லீடர்ஷிப் சொன்னது ரொம்ப பாராட்டு. அது ரொம்ப அருமையான கருத்து. ஏன்னா அது மறையினுடைய கருத்து சொன்னாரு. அதாவது ஒருத்தர் சொல்ல 4 பேரு சொன்னா அது குழப்பமாயிரு. 4 டைரக்ஷன் வந்துடும். சரியோ தவறோ ஒருத்தர் லீடர்னு எடுத்தாச்சு, அவர் சொல்றதை கேட்கறது அந்த இடத்துல ஒரு பெரியார அசியூம் பண்ணிட்டான் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான கருத்துன்னு சொல்லலாம். வேற ஒண்ணு, அந்த லீடர் அப்படின்னு ஒருத்தரை நம்ம வச்சுட்டோம்னா அவன் பெரியவன், அவனுக்கு நம்ம இது பண்ணணுங்கிறது ரொம்ப அருமையான கருத்து. ரொம்ப சிறப்பான இது ரஃபாய் சார் சொன்னது. அதுக்காக சொன்னேன், வேற ஒண்ணு இல்லை. அருமை. ரஃபாய் சார் வந்து அரிசீர் மாதிரி கொடுத்துட்டு போயிட்டாரு. அரிசீர் அதுதான் காரணம் சார். அது தேட கிடைக்கல. சிவகணி வந்திருக்காங்க, அவங்களே எழுதிடுறாங்க. இப்ப அரிசி சிவகணி வாங்க, ஏதாச்சும் பேசுங்க உடுமலைப்பேட்டையில இருந்து.
சார் கேட்டுட்டு இருந்தேன் சார், நீங்க பேசுறதெல்லாம் எழுதிடுறேன் சார் 2 நிமிஷத்துல. சைலண்டா கேட்டுட்டு இருக்கும்போது தான் பெரிய ஆள்னு அர்த்தம். எப்பவுமே சிவகனி கேள்வி ஞானம் ரொம்ப அதிகம் சிவகனிக்கு. எப்பவும் கேட்கறது தான். ரொம்ப அடக்கம் சார் அதெல்லாம் கேட்டு வச்சுக்கிறது சார் தெளிவா. ஏன்னா நீங்களா ஆலோசிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம அதுக்குள்ள என்ன தெளிவு கிடைக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல சார். ஏன்னா அதாவது பல பேரோட ஒரே டிஸ்கஸ் பண்ணிட்டு நீங்க எல்லாம் இருக்கீங்க. எப்படி வேணா சண்டை போட்டுங்க, நான் பண்ண அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு போயிருக்கேன். இல்ல சார், அப்படிலாம் இல்லைங்க சார். அதுல நம்ம எதை பெஸ்டா எடுத்துக்கலாமோ அதை எடுத்துக்கிறது சார். அதுக்கப்புறம் நம்மளோட பாயிண்ட்ஸ் அங்க கரெக்டா மேட்ச் ஆகுதான்னு கரெக்டா சரிங்க சரிங்க, எதை நடத்துங்க, பெரியவங்க எல்லாம் அப்படிதான். பெரியவங்க எல்லாம் ரொம்ப பேச மாட்டாங்க. இது ஒன்னும் தெரியாதவங்க தான் அவனை தொடர்ந்து எதனா பேசினே இருப்பாங்க. அதனாலதான் நான் கூட அமைதியா இருக்கிறது பெரிய மொழி சார். ஒருத்தர் வராங்க சார். இல்ல, நான் கூட அதனாலதான் ரொம்ப சைலண்டா இருக்கேன் இன்னைக்கு. மாலதி மேடம், மாலதி மேடம் சொல்லுங்க. சார் ரொம்ப அருமையா இருந்தது சார். ஃபுல்லா கேட்டுன்னு இருந்தேன். நீங்க ஒவ்வொரு கருத்தும் சொன்னது வந்து ரொம்ப அருமையா இருந்தது சார். நான் கூட குறளை பார்த்தோன்னே பெரியாரை இகழாமைன்னும் போது வேற ஏதோ பெரியாருக்கு மரியாதை கொடுக்கணும் போல பெரியவங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் நினைச்சேன். ஆனா அவர் வந்து ஒரு பெரிய திருவள்ளுவர் தான் வந்து எந்த சொல்லுவாரு அப்படின்றத நம்ம எதிர்பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அழகா ரொம்ப அருமையா சொல்லியிருக்கிறாரு. பெரியார்னா எல்லாமே செல்வா சொன்ன மாதிரி தான், கரெக்டா அது மாதிரிதான் இருக்கணும். நம்ம வந்து யாரையும் இகழக்கூடாது அப்படின்றதுதான் சார். அவங்க வந்து அவங்களோட ஸ்டாண்ட்ல அவங்க கரெக்டா இருக்கணும், அப்பதான் அவங்க பெரியாரு. அதுதான், மாத்தி மாத்தி பேசக்கூடாது. அதெல்லாம் தான் சார். அருமையா இருந்தது சார். கேட்டுன்னுதான் சார் இருந்தேன். எல்லாரோட கருத்துக்களும் ரொம்ப அருமையா இருந்தது சார். அம்மாவும் வந்து நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க, அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. சாரும் நிறைய கொடுத்தாரு, நல்லா இருந்தது சார். லாஸ்டா ரிஃபாய் சார் வந்து சொன்னதும் ரொம்ப நல்லா இருந்தது. செல்வாவோடதும் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே கேட்டுட்டு தான் இருந்தேன். நம்ம மாலதி என்னைக்குதான் நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சார். சொல்லியிருக்கிறாங்க. எப்படி மேடம், அது எல்லாமே நல்லதானே மேடம் மாலதி எல்லாமே மாலதிக்கு நல்லதா இருக்கும். மாலதி நல்லாதான் நல்லா பேசும்போது நல்லாதானமா சொல்ல முடியும். எப்படிமா அது நல்லா ஒருத்தவங்க பேசலனா கூட நல்லா இருக்குதுன்னு தானமா சொல்லணும். நம்ம அதுதானமா நம்ம வந்து பழகி இருக்கோம். இப்போ மாலதி மேடம் சொன்னதும் நீங்க கவுண்டர் கொடுத்த அம்மதான் மேடம் கவுண்டர் கொடுத்த விதம் என்னன்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம ஐஏஎஸ் பேர் என்ன இறையன்பா ஐஏஎஸ்னுடைய ஒரு கிளிப் இன்னைக்கு கேட்டா. அவர் எப்பவுமே ஒரு கிளிப் போடுறாரு. அவர் சொன்னாரு, அதாவது நன்றி செலுத்துவது எப்படி செலுத்தணும்னு சொன்னாரு. அதுல பல கருத்துக்களை சொன்னாரு. அதுல ஒண்ணு என்ன சொல்றாருன்னா, காலம் ஃபுல்லா நம்மளை சுமந்த செருப்பை நம்ம வெளியில அப்படி தூக்கி வீசி எரிஞ்சிட்டு உள்ள வர்றோம், அதை நம்ம அடுக்கி வைக்கிறது இல்லை. இப்ப நம்ம சவர் எடுக்க போறோம், அதை ஒரு ஒழுங்கா அந்த டவலை ஒழுங்கா போட்டோன்னு சொன்னா அதுல ஒரு பண்பு இருக்குது. அதே மாதிரி என்ன சொல்றாருன்னா, ஒருத்தண்ட நம்ம புக்கு வாங்குறோம், படிக்கணும் புக்கு வாங்குறோம், அதை கொடுக்கும்போது அந்த புக்கில் அட்டை போடலைன்னா அதை அட்டை போட்டு கொடுங்க, அது அவருக்கு பெருந்தன்மையா இருக்கும், அது ஒரு தேங்க்ஸா இருக்கும். அதே மாதிரி நம்ம சில நேரங்களில் பேனா எழுதிட்டு இருக்கும்போது பேனா மிஸ் ஆயிட்டு, அப்போ நம்ம வந்து ஒருவனுக்கு 500 1000 ரூபா கொடுக்குறோம், அதை கூட நம்ம பெருசாக எடுக்கிறது இல்லை. ஆனால் பேனா தொலைச்சிட்டோன்னு சொன்னா அதை தேடுறோம், பேனா காணாம. காரணம் அந்த பேனாவால் நம்ம எழுதப்பட்ட கதைகள் எத்தனையோ குடும்பங்களே அல்ல எத்தனையோ கண்ணீர் சோகங்கள் அந்த பேனா எழுதி இருக்குது. அந்த பேனா தொலைஞ்சு போனா நம்ம இதயபூர்வமா வருந்தணுமா? அது அதுக்கு பேனாக்கு செலுத்தக்கூடிய நன்றி. அது மாதிரி மேலது மேடம் யார் எப்படி பேசினாலும் அதை புகழ்ந்து சொல்றது ஒரு நன்றியா ஐஏஎஸ் இறைமையும் சொல்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. வரவேற்கக்கூடிய ஒன்று. உண்மைதான். நான் ஒரு விஷயம் சொல்லணும். எங்களோட சாரோட எங்க நாத்தனோரோட ஹஸ்பண்ட் தான் அவர் வந்து ரீசெண்டா எனக்கு ரஷ்ய கதைகளோட தொகுப்பு கொடுத்தாரு. ரீசெண்டான ஒரு 6 மாசம் முன்னாடி நான் படிச்சு பார்த்தேன். அதுல என்னன்னா, அந்த கதைகளை படிக்கும்போது பேர்கள்லாம் அந்த ஆங்கில பெயர்களா இருக்கிறதால நம்மளால அதை கண்டினியூ பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நானும் எவ்வளவோ அதை கண்டினியூ கேரக்டரை ஞாபகம் வச்சுட்டு கதையை படிச்சு உள்வாங்கணும்னு நினைக்கிறேன், என்னால முடியல. அவர் லாஸ்டா ஒரு பேர் போட்டுக்கோங்கம்மா எல்லாத்துக்கும். ஆமா, அதுதான். இப்ப அவர் வந்தப்போ லாஸ்டா இப்ப மீட் பண்ணப்போ சொன்னாரு, நீங்க இந்த மாதிரி கேரக்டர்
நீங்களா உருவாக்கி ஒரு ஒரு பேர் போட்டுன்னு நீங்க படிங்கம்மா. நீங்க நிறைய படிக்கிறீங்க. இது புரியலன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. இந்த புக்கு என் கையில எப்படி வந்தது அப்படின்னு சொன்னா, அவருக்கு வந்து இப்ப எங்களோட எங்க நாத்தனார் வீட்டுக்காருக்கு இப்ப 60 வயசு முடிஞ்சிச்சு. அவரோட அப்பாவோட வெட்டிங்க்கு அவர் டெலிபோன்ஸ்ல வேலை செஞ்சவரு. அவங்களுக்கு புக்கு, இந்த ரஷ்ய கதைகளோட புக்கு 2 தொகுப்பை கொடுத்துருக்குறாங்க. சோ அந்த புக்கோட வயசு 62. அந்த புக்கு என் கையில இன்னைக்கு இருக்கு. அவர் வந்து அதுல ஒரு புக்கை கேட்டு வாங்கிட்டு போறாரு. அதை வந்து அவர் எப்படி வச்சிருக்கிறாருன்னா, அவ்வளவு அழகா பிளாஸ்டிக் கவர் போட்டு அந்த புக்கை அவ்வளவு அழகா வச்சிருக்கிறாரு. 62 வருஷம் புக்கு. எனக்கு அது தெரியாது. எங்க அப்பாவோட வெட்டிங்க்கு அது கிஃப்டா வந்தது அப்படின்னு கொடுத்தாரு. அப்பதான் நான் வந்து அந்த புக்கை எடுத்து பாக்குறேன். அப்ப அவரோட பேர் போட்டு நான் அதை கவனிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா அவரோட பேர் போட்டு அந்த புக் இருந்துச்சு. சோ அவர் வந்து அந்த புக்கை வந்து எவ்வளவு ஒரு பொக்கிஷமா பாதுகாக்கிறாரு. இது கூட வந்து ஒரு பெரியவங்களுக்கு கொடுக்கிற ஒரு மதிப்பு தான் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சுக்கிறேன். நான் இப்ப இந்த நேரத்துல அதை நான் சொல்லணும்னு நினைச்சேன். அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா அவர் வந்து அந்த புக்கு அவ்வளவு பொக்கிஷமா வச்சிருந்துக்கிறாரு. அதுதான் அவங்க வீட்டுல எல்லா புக்குமே அவர் அப்படிதான் பிளாஸ்டிக் கவர் பண்ணி வச்சிருப்பாரு. இந்த புக்கும் அப்படிதான் இருக்கு. 60 வயசு 62 வயசுக்கு அந்த புக்குக்கு அப்படின்ற மாதிரி இருக்கவே இருக்காது. அவ்வளவு நல்லா இருக்கு அந்த புக்கு. நான் ஒரு நாளைக்கு காட்டுறேன் உங்ககிட்ட எடுத்து. அவரோட இல்ல மேடம், அதுக்கு செய்யக்கூடிய நன்றி. நீங்க ஒரு நாளைக்கு இங்க பதிகிறீங்க, பேர்களை மாற்றி போட்டு நல்ல கேரக்டருக்கு ரிஃபைன் போட்டுக்கிறீங்க. ஆமா சார். போட்டு கதை சொல்லுங்க. அதுதான் சார். நானும் அதுதான் ரஷ்ய நாவல்கள் படிக்கணும். நம்ம எஸ் ராமகிருஷ்ணன் வந்து நிறைய ரஷ்ய நாவல்கள் பத்தி நிறைய பேசுற. சரி நம்மளும் ஒரு ரஷ்ய நாவல் எடுத்து படிக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனா என்னால அதை உள்வாங்கவே முடியல. அவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கு. படிக்கணும் சார். படிச்சுட்டு சொல்றேன். எல்லாத்துக்கும் பேர் போட்டுக்கோங்கம்மா மாலதி. போட்டுக்கிட்டீங்கன்னா ரொம்ப எளிமையா ஆயிடும். அது எல்லா விஷயங்கள் ஒன்னாதான் இருக்கும். பெரும்பாலும் பேரு தான் மாறி மாறி இருக்கும். இந்த பேரு தான் நமக்கு கொஞ்சம் புரியாதுலன்னா அந்த பகுதியே புரியாம ஆயிடும். அதுதான் நான் எதுக்கு இப்ப சொல்ல வந்தேன்னா, அவர் வந்து அவங்க பெரியவங்களோட ஒரு புக்கை வந்து ஒரு பொக்கிஷமா பாதுகாக்கிறாரு அப்படின்றதுதான் நான் சொல்ல வந்தேன். ஆனா இந்த காலத்துல வந்து பிள்ளைங்க வந்து அந்த அளவுக்கு இந்த புத்தகத்தெல்லாம் இவ்வளவு பொக்கிஷமா பாதுகாக்குவாங்களா அப்படின்றது தெரியல. அவரே சொல்றாரு, எனக்கு அப்புறமா என் பையன் பாப்பானான்னு தெரியல இந்த புக்கெல்லாம். ஏன்னா அவர் ஃபுல்லா ராமு சார் மாதிரி ஒரு பெரிய கபோர்டு ஃபுல்லா புக்ஸ் வச்சிருந்துக்கிறாரு. அதுதான் ஒரு பெரிய விஷயம். அவர் சொல்றாரு, அதுதான் சொல்றோம்னு நினைச்சேன். இல்ல நான் ஒண்ணு சொல்ல விரும்புறது என்னன்னா, அதிகாரம் 45 பெரியாரை துணைக்கோடல். அதிகாரம் 45 2ஆல பெருக்குனா இப்ப பெரியாரை பிழையாமை 90. இந்த 45லதான் அறனறிந்து இயல்பை அறிந்து அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேள்வி திறன் அறிந்து தேர்ந்து கொள்ளல். நம்ம நினைச்ச பெரியார், நினைக்கிற பெரியார், அது பூரா அறனறிதல் முழுக்க 45ல சொல்றாரு. அவர்கள் ஊன்றுகோல் தக்க மாதிரி அற்றம் காப்பாங்க, உறாமை முக்காத்து, வந்த நோயை போக்குவாங்க, வராம காப்பாங்க. இது பூரா 45ல சொல்லிடுறாரு. இங்க சொல்றது பூரா ஒரு அதிகாரத்துல மிக்க பெரியவனைத்தான் இங்க சொல்ல வர்றாரு. கடைசி 2 குறள்ல சேர்வா சொன்னது மாதிரி மாட்சிமைப்படுத்தப்பட்ட அப்படிங்கறது வந்து வகைப்படுத்தப்பட்ட, அது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் முதல்ல இருக்க 8 குறள் அளவற்ற அதிகாரம் உள்ள வேந்தன், அளவற்ற அதிகாரம் உள்ள பெரியவன், அவன் சீறினால் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, அதனால கவனமா இருங்க, உங்களுக்கு எதை வச்சு காத்துக்கிட்டாலும் நம்மள காத்துக்க முடியாது. அதான் முதல் குறள்ல இருந்தே சொல்றாரு. நமக்கு இருக்கிற காப்பு நம்ம பெரிய காப்புன்னு நினைக்காதீங்க, அதையெல்லாம் காத்துக்க முடியாது, அழிகிறது நிச்சயம், இந்த உலகத்தை இங்கேயும் இருக்க முடியாது எங்கேயும் இருக்க முடியாதுன்னு சொல்ல வர்றாரு. அந்த 45ங்கிறது வேற, இங்க இருக்க 90ங்கிறது வேறங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த 45 நம்ம பெரியவர்களை போற்றணுங்கிறது அங்க, இங்க இகழக்கூடாதுங்கிறது முழுக்க இங்க வந்துரு. அதை நான் பார்த்தேன். அதுக்காக நான் அதை யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த பெரியார் நம்ம சொல்றமே, அந்த 45 ரொம்ப 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 முக்கியமான அதிகாரம். அதுக்கு இதுக்கு பார்த்துக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. மகிழ்ச்சி சார்.